Yes, good evening, everybody. Today, Unit 8, Part 1. Part 1 உடைய immunology. Immunologyல introduction பார்த்தோம். அதுல மெயினா வந்து பேசிக்கான விஷயங்கள் ஃபுல்லாவே லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதுல immunity, what is meant by immunity and classification of immunity பார்த்தோம். Innate immunity and acquired immunity, and what are the non-specific immunity or natural or native immunity. External defense mechanism, internal defense mechanism. External defense, first line defense mechanisms are external defense mechanism, and second line defense mechanisms are internal defense mechanism. இதெல்லாம் பார்த்தோம். Acquired immunity பொறுத்தளவு specific immunity இல்ல active and passive acquired immunity பத்தி ஃபுல்லாவே டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா ஆன்டிஜனை பத்தி பார்த்தோம். சரியா? what is meant by antigen, what is meant by antigen. அதுல மெயினா வந்து ஆன்டிஜன்ல ஹாப்டன் பத்தி பார்த்தோம். அதே மாதிரி adjuvant பத்தி பார்த்தோம். what is meant by antigen, what is meant by adjuvant, to help, that also last class we have discussed. And epitope, that is called antigenic determinant, and paratope, that is called antibody determinants, and hapten, that is called to bind. So adjuvant and hapten இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஓகேவா? So last class இது super antigen, best antigen, cross reactive antigen, that everything also last class we have discussed. Even the page number 25, unit 8, part 1, page number 25, அதுல antigen பத்தின ஃபுல்லா இருக்கும். So next அடுத்த நம்ம டாபிக், நம்ம சிலபஸ்ல உள்ள டாபிக், இப்போ இம்யூனாலஜில நம்ம பார்த்த டாபிக் அப்படின்னா பார்த்தா ஸ்பெசிபிக் அண்ட் நான் ஸ்பெசிபிக் இம்யூனிட்டி and antigen, hapten, antigenic determinant. பாருங்க, அதாவது நம்ம சிலபஸ்ல antigenic determinant அந்த வேர்டு இருக்கும், that is called epitope. அப்ப கொஸ்டின் கேட்டா இது போலதான் ஒரு கொஸ்டின் செட்டர் அந்த வேர்டை வச்சுதான் கொஸ்டின் எடுப்பாரு. அதுக்கடுத்து adjuvant, லாஸ்ட் இயர் ஆன்டிஜன்ல ஒரு கொஸ்டின், ஹாப்டன்ல ஒரு கொஸ்டின், adjuvantல ஒரு கொஸ்டின், 3 கொஸ்டின் வந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஓப்பனா சொன்னா 1 or 2 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் வரலாம். லாஸ்ட் டைம் 3 கொஸ்டின். சோ அடுத்த சிலபஸ் என்ன பார்க்க போறோம்னா immunoglobulin, molecules as antigen and allotype of immune system. அது அடுத்த டாபிக். இப்ப இன்னைக்கு பார்க்க போறது immunoglobulin. லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் வந்தது. 100% ஒரு கொஸ்டின் immunoglobulin இருந்து வரும். That is called antibody. So last class வந்து antigen பத்தி பார்த்தோம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா antibody. So antigen, we can say that agglutinogen. Antibody also we are called as agglutinin. இது கூட ஒரு தடவை கேட்ட கொஸ்டின் தான் டிஆர்ல. agglutinogen, agglutinin. So gen, antigen, agglutinogen, gen முடிஞ்சா அது ஆன்டிஜன். ஆன்டிபாடிக்கு இன்னொரு பேரு agglutinin, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ அண்ட் இது வந்து நார்மலா ஒரு கலைக்கலாம்னு சொல்ற பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ரொம்ப பர்ஃபெக்ட் வேர்டு அப்படின்னு சொல்ல முடியாது. பட் internationally that accepted the word antibody we are called as immunoglobulin, IG. உலக அளவில் ஆன்டிபாடியை எவ்வாறு அழைக்கிறார்கள் என்றால் இம்யூனோகுளோபின். ஸோ ஒரு ஏதாவது ஒரு நாட்டில் போய் ஐ எம் டீல்ஸ் அபவுட் தட் இம்யூனோகுளோபின், அவன் புரிஞ்சுக்கிடுவான், ரைட், ஒரு ஆன்டிபாடி பத்தி பேச போறாரு. ஸோ உலக அளவுல இதுவும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். சரியா? இம்யூனோகுளோபின். ஸோ இம்யூனோகுளோபின் இஸ் இன்டர்நேஷனலி அக்செப்டட் that word coin, that word, that antibody. So generally this antibody or immunoglobulin, it's made up of glycoprotein. Immunoglobulin is made up of glycoprotein. அப்ப glycogen carbohydrate இருக்கும், புரோட்டீனும் இருக்கும், அதான் glycoprotein molecules. So all antibodies are immunoglobulin. எல்லா ஆன்டிபாடியும் என்னதான் immunoglobulin. இந்த வேர்டு எழுதனால எழுதி வச்சுக்கோங்க. all antibodies are immunoglobulin, but all immunoglobulin எழுதாங்க, IG எழுதுங்க, may not be antibody. all antibodies are immunoglobulin. எல்லா ஆன்டிபாடியும் immunoglobulin தான், பட் all immunoglobulin may not be antibody. அப்ப எல்லா immunoglobulin ஆன்டிபாடின்னு சொல்ல முடியாது
அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆன்டிபாடி அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வர்றது லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், ஹியூமோரல் இம்யூனிட்டி. அதாவது செல் இம்யூனிட்டியில 2 டைப் மெயினா இருக்கு, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அண்ட் ஹியூமோரல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. அது ஹியூமோரல் தான் நம்ம என்ன சொல்லுவோம், பி செல்னு சொல்லுவோம், ஆன்டிபாடி மீடியேட்டட்னு சொல்லுவோம். சரியா? ஹியூமோரல் இம்யூனிட்டி ஆன்டிபாடின்னு சொன்னாவே. So generally that antibody we are classified into that 5 types. In which basis we are classified? DO example la ketta question. சரியா? On the base of the heavy chain. On the base of the heavy chain. இதான் சார் ஆன்சர். DO ல கேட்ட கொஸ்டின். கொஸ்டின் எப்படி கேட்டாங்க தெரியுமா? In which basis we are classified the antibody or immunoglobulin? என்ன பேசிஸ்ல? On the basis of heavy chain. Heavy chain அடிப்படையில் தான் அதை பிரிக்கப்பட்டது. So totally 5. That is called GAMED. இது 5 டைப். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சும்மா அதுக்காக இந்த வேர்டை எழுதியிருக்கேன், கேம் டி அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். GAME. சார் நான் பேசுறது ரொம்ப தெளிவா கேட்கறேன். அது மாதிரி டிஸ்பிளே வந்து இம்யூனோகுளோபின் ஸ்ட்ரக்சர் காமிச்சிருக்கேன். இதுல ஏதாவது சரியில்லைன்னா எனக்கு சொல்லுங்க, இல்ல நோ ப்ராப்ளம். சரியா? கேம் டி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன சார் கேம் டி? இம்யூனோகுளோபின் G ஃபார் காமா, இதுல இந்த ஹெவி செயின். அடுத்து A ஃபார் ஆல்பா, M ஃபார் மியூ, E ஃபார் எப்சிலான், D ஃபார் டெல்டா. காமா, ஆல்பா, மியூ, எப்சிலான், டெல்டா இதெல்லாம் என்ன சார்? இதெல்லாம் ஹெவி செயினோடைய டைப். நான் கொஞ்ச நேரம் என்ன சொன்னேன்? And the base of the heavy chain we are classified into the 5 types. So antibody is a response to that antigen. Antibody is a response to the antigen to generate that polygonal antibody அப்படின்னு சொல்றோம். அது வந்து சரியா? So each antibodies are produced by a specific B lymphocyte. ஒவ்வொரு ஆன்டிபாடி ஒரு ஸ்பெசிபிக் B lymphocyte வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப சிங்கிள் ஆன்டிபாடி ஸ்பீசிஸ் generally that is only IgM, IG. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பின்னாடி நான் சொல்றேன். IG அதாவது ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வைஸா. இம்யூனோகுளோபின் M, IgG, IgA, IgD, IgE அப்படின்னு சொல்றது. சரியா? The produced by a single lymphocyte cloned. ஒரே மாதிரி ஆன்டிபாடியை உருவாக்குறதா இந்த வேர்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, மோனோக்ளோனல் ஆன்டிபாடி. மோனோக்ளோனல் ஆன்டிபாடி, ஒரு செல் புரதம் அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா? அந்த மாதிரி தான் இது. சரியா? சோ பாலிக்ளோனல் ஆன்டிபாடி இன் ரெஸ்பான்ஸ் டு மோர் பொட்டன்ட். அது வந்து ஒரே மாதிரி இருக்கும். பாலிக்ளோனல்னா வேற வேற டிஃப்ரெண்டா இருக்கிறது தான் பாலிக்ளோனல் ஆன்டிபாடின்னு சொல்லக்கூடியது. சோ பாலிக்ளோனல் ஆன்டிபாடி அக்கர்ஸ் இன் தட் மேக்சிமம் கான்சன்ட்ரேஷன் இன் சீரம். எங்க சார் இருக்கும்னு கேட்டா சீரத்துல தான் இருக்கும். சீரம்னா உங்களுக்கு தெரியும், அது என்ன சார் சீரம்னா? இட்ஸ் கேனாட் கிளாட். நம்ம இட்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிளாஸ்மா. அதுல வந்து சீரம் வந்து நம்ம இருக்கக்கூடியது. சரியா? ஒரு பிளட்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி பொருள் தான். ஸோ ஆன்டிபாடி அக்கர்ஸ் எங்க சார் ஆன்டிபாடி இருக்கும்? ஜெனரலி இந்த பாடி ஃப்ளூயிட்ல ஃபுல்லாவே ஆன்டிபாடி இருக்கும். ஈவன் த டியர், மியூக்கஸ், சலைவா, யூரின், மில்க், எக்ஸெட்ரா, அது ஃபுல்லா சொல்லிட்டே போகலாம். சார் பேஜ் நம்பர் 26, 27ல பேஜ் நம்பர் மெட்டீரியல் 27ல ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த டயக்ராம் தான் இங்க டிஸ்பிளேலையும் காமிச்சிருக்கேன். ஒரு ஆன்டிபாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஜெனரலி ஆக்சுவலா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்டிபாடி 2 ஹெவி செயின் அண்ட் 2 லைட் செயின். ஓகேவா? 2 ஹெவி செயின் 2 லைட் செயின் அப்படின்னு சொல்றோம். இந்த பிக்சர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. நான் பேஜ் நம்பர் 27ல இருக்கு. இந்த இடத்துல H1 அப்படின்னு கொடுத்துருக்கா. இது ஹெவி செயின் 1, இது ஹெவி செயின் 2. அதே மாதிரி இந்த இருக்கு பாருங்க, இது L1 லைட் செயின் 1, இது லைட் செயின் 2 அப்படின்னு அர்த்தம். அப்ப 2 ஹெவி செயின் 2 லைட் செயின் இருக்கும். ஓகேவா? ரைட். சோ இதுல ஜெனரலி 2 identical heavy chains and 2 identical light chains. It's held together that interchain with the help of that disulfide bond. இதுல என்ன இருக்கும்னா, இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடியதுன்னா டைசல்ஃபைட் பாண்ட். இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணி டைசல்ஃபைட் பாண்ட். இந்த லூப்லயும் டைசல்ஃபைட் பாண்ட்ஸ் இருக்கும். ஃபுல்லாவே டைசல்ஃபைட் பாண்ட் will be connected. Each chain it's comprised with that variable region. நல்லா கவனிங்க. இந்த பிக்சர்ல பாருங்க, VL இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இதுல VL இருக்கும், இது CL இருக்கும், இங்க VH இருக்கும். சரியா? V னா என்ன மீனிங்னா வேரியபிள்.
L-னா light chain, H-னா heavy chain. அப்ப variable light, variable heavy. சரி, அதுக்கு அடுத்து C-ன்னு இருக்கே சார். அப்படின்னா C means constant. CL-னா constant light chain. CH-ன்னு இருக்கு பாருங்க. இது வந்து என்னது? Constant heavy chain. சோ இதுல நல்லா கவனிங்க. இத ஒவ்வொன்னு இப்படி ஒரு பல்ஜ்ட மாதிரி இப்படி பல்ஜ்டா இருக்குல்ல, இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் என்னன்னா டொமைன். டொமைன் ரீஜன். ஓகே, சோ இதுல வந்து that heavy chain, light chain. நல்லா கவனிங்க. லைட் செயின்ல ஒரு வேரியபிள் ரீஜனும் ஒரு கான்ஸ்டன்ட் ரீஜனும் இருக்கும். இந்த பிக்சர்ல பாருங்க, ஒரு வேரியபிள் ரீஜன், ஒரு கான்ஸ்டன்ட் ரீஜன். ஹெவி செயின்ல ஒரு வேரியபிள் ரீஜன், 3 கான்ஸ்டன்ட் ரீஜன் இஸ் பிரசன்ட். CH1, CH2, CH3. சரியா? இப்போ ஒரே ஒரு இம்யூனோகுளோபினை பத்தி நான் டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின் பத்தி இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். So the antigen can be bind to prepare either by the proteolytic digestion of that immunoglobulin. இதுல மெயினா வந்து ஒரு ஆன்டிஜன் பைண்ட் ஆகுறது, அது ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கும். அதுல பாப்பைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேரு ஃபேப் ரீஜன். வேற கலர் யூஸ் பண்றேன், நீங்க பாருங்க. இது ரீஜன் பேர் தான் ஃபேப். இது FC ரீஜன் சொல்லுவாங்க. ஒன்னு நான் சொல்றேன். ஃபிராக்மெண்ட், அந்த ஃபேப் ரீஜன், அந்த ஃபேப் ரீஜன்ல நல்லா கவனிங்க, we are using the papain சொல்லக்கூடியது பெப்சின் ஒன்னு இருக்குது. இதுல வந்து புரோட்டியோலைட்டிக் டைஜஸ்டிவ் என்சைம் உங்களுக்கு தெரியும். சோ இது வந்து எஃப் ரீஜன்ல இருக்கக்கூடியது, அதை பிரேக் பண்ணக்கூடியது பாப்பைன் அண்ட் பெப்சின். இந்த ரெண்டுமே டிஓல கேட்ட கொஸ்டின் சார். எதை டைஜஸ்ட் பண்றதுக்கு என்ன டைப் ஆஃப் என்சைம்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். இப்ப நான் வந்து ஒரு காமனா என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ஓகே, பட் இத மெயினா வந்து the structure of immunoglobulin அப்படின்னா சொன்ன அவரை எக்ஸ்பிளைன் பண்ணவர் யாருன்னு கேட்டா போர்ட்டர் அண்ட் எல்ட்மேன். இது கூட கொஸ்டினா வரலாம். The fine structure of antibody in 1962. சரியா? In 1962, the fine structure of antibody, particularly Porter and Eldman. On the basis of that, இவர் என்ன சொல்றாரு? ஏற்கனவே சொன்னதான், 2 light chain, 2 heavy chain model. அப்ப Porter is treated with the IgG, immunoglobulin G, from that rabbit serum with the proteolytic enzymes. Question கேட்கலாம் சார். டிஓல கேட்டிருக்காங்க. புரோட்டியோலைட்டிக் என்சைம் அப்படின்னு சொன்னாவே பாப்பைன் அண்ட் பெப்சின், இந்த ரெண்டுல ஏதாவது இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன். சரியா? பாப்பைன். சோ அப்ப பாப்பைன் என்ன தெரியுமா? இப்ப இந்த மாதிரி இப்படி ஒய் ஷேப்ல இப்படி இருக்குல்ல சார், இப்படி எழுத மாட்டேங்குது, இருங்க. இப்படி ஒய் ஷேப்ல இருக்குல்ல, இதை வந்து தனித்தனியா பிரிக்கணும்னா டைஜஸ்ட் பண்ணணும்ல. இது கிளைகோ புரோட்டீன் தானே, அதுக்கு தான் இந்த பாப்பைன் அப்படின்னா ஒரு புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸ் யூஸ் பண்றாங்க. சோ the papains are cleave, உடைக்கும் that IgG into 3 fragment, 3 fragment-ஆ உடைக்குது. அப்பர் fragment 1 and 2 அப்படின்னு சொல்றோம், இந்த மேல உள்ள fragments. சரியா? so that 1 and 2 it's combined with that antigen. எங்க சார் ஆன்டிஜன், எங்க வந்து ஆன்டிஜன் கம்பைன் ஆகும் தெரியுமா? அந்த பாருங்க, நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் பாருங்க, அப்படி ஒய் ஷேப்டு. சரியா? அப்ப இது வந்து லைட் செயின், ஒரு ஹெவி செயின் ரெண்டு இருக்கும். இந்த இடத்துலதான் சார் ஆன்டிஜன் வந்து பைண்ட் ஆகும். இந்த இப்ப நான் ரவுண்ட் பண்றேன் பாருங்க ப்ளூ கலர்ல, இந்த இடத்துல ஆன்டிஜன் பைண்ட் ஆகும். அதாவது ஃபேப் ரீஜன்ல, நல்லா கவனிங்க, இந்த ஃபேப் ரீஜன்ல தான் பைண்ட் ஆகும். சிம்பிளா இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொன்னா, இந்த இடத்துல இந்த இன்னொரு பிக்சர் காமிக்க, அப்ப இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவீங்க. இந்த எஃப்சி ரீஜன்ல வந்து ஆன்டிஜன் பைண்டே ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தட் அதுதான் ஃபேப் ரீஜன். ஃபிராக்மெண்ட், ஏன் சார் இது ஏன் இப்படி பேர் வச்சிருக்காங்கன்னா, ஃபிராக்மெண்ட் ஆன்டிஜன் பைண்டிங் சைட் கேட்டிருக்காங்க, கேட்கலாம் கொஸ்டின். ஆன்டிஜன் எங்க பைண்ட் ஆகும்னு கேட்பாங்க. நம்ம பயங்கரமா இம்யூனோகுளோபினை பத்தி பயங்கரமா படிச்சு வச்சிருப்போம். ஆன்டிஜன் எங்க பைண்ட் ஆகுனா, ஹெவி செயின், லைட் செயின், ஹெவி செயின் அண்ட் லைட் செயின். அதுல வந்து ஃபேப் ரீஜன், எஃப்சி ரீஜன் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேப் ரீஜன்ல ஹெவி செயின்லயும் பைண்ட் ஆகும், லைட் செயின்லயும் பைண்ட் ஆகும். சரியா? the lower fragments are easily, அப்ப இதெல்லாம் easily to converted into the proteolytic crystals. அந்த லோயர் ஃபிராக்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபிராக்மெண்ட் பேர் தான் என்னன்னா எஃப்சி ரீஜன். எஃப்சி ரீஜன் தான் ஃபிராக்மெண்ட். இதுக்கு என்ன மீனிங்னா, எஃப்னா ஃபிராக்மெண்ட், சினா கிறிஸ்டலைசபிள் அப்படின்னு அர்த்தம். ஃபிராக்மெண்ட் சார், இது எக்ஸ்பான்ஷன் கூட கேட்டுருவாங்க சார், கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? ஃபிராக்மெண்ட் பேஜ் நம்பர்
28ல பாருங்க, பேஜ் நம்பர் 28 பாருங்க, மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 28 பாருங்க. அதுல அந்த பேப்பைன் அண்ட் பெப்சின் அந்த என்சைம் ட்ரீட் பண்ணும்போது தனித்தனியா பிரியுது பாருங்க. ஃபேப் ரீஜன் தனியா, எஃப்சி ரீஜன் தனியா. அப்பதான் நம்ம வந்து அதை ஃபுல்லா அனலைஸ் பண்ண முடியும். லைட் செயின் தனியா, ஹெவி செயின் தனியா. ஸோ அப்ப இம்யூனோகுளோபினை டைஜஸ்ட் பண்ணக்கூடிய அல்லனா பிரேக் பண்ணக்கூடிய என்சைம் என்ன? டிஓல கேட்ட கொஸ்டின் பேப்பைன் அண்ட் பெப்சின். நம்ம இது யோசிக்கவே மாட்டோம், இதெல்லாம் எதுக்கு இங்க வருது அப்படின்னா கேட்ட கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ FC fragment has a capability of that binding with that complements. The FC region வந்து complement. but இது எதுக்கு அந்த FC region மெயினா வந்து it's a play important role for phagocytosis. அதுல இம்பார்ட்டன்ட் இருக்குமா? சரியா? அது மாதிரி நிசானோஃப் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் IgG, அவர் வந்து டைஜஷன் தட் வித் பெப்சின் டு ஜெனரேட் தட் 4 ஃபிராக்மெண்டா வந்து ஸ்பிளிட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிராக்மெண்ட் வந்து F அந்த ஆன்டிபாடி 2 ஃபிராக்மெண்ட் which are encoded into the 2 fab region. 2 fab region இந்த பக்கம் ஒண்ணு, இந்த சைடு ஒண்ணு, லெஃப்ட் ஒண்ணு, ரைட் சைடு. அதான் அப்படி சொல்றாங்க. சரியா? லிங்க்டு. சரி, அப்ப இது ரெண்டு இந்த லிங்க் பண்ணுது பாத்தீங்களா? ரெண்டு ஃபேப் ரீஜனை லிங்க் பண்ணக்கூடிய இந்த ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஹின்ச் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஹின்ச்னா தமிழ்ல என்ன சொல்றது? இந்த கதவுல எல்லாம் இருக்கும்ல சார், அது என்ன சொல்லுவோம்? கீழா? இங்கிலீஷ்ல கீழ்னு சொல்லுவோம். தமிழ்ல என்ன சார் சொல்லுவோம்? எனிஒன்? இந்த ஜன்னல் வந்து அந்த இதுல கனெக்ட் பண்ணிருப்பாங்கல்ல, எனிஒன்? ஹின்ச்னு சொல்லுவோம் இல்ல கீழ்னு சொல்லுவோம் தமிழ்ல? சார் நான் பேசுறது கேக்குதா? எஸ் சார். இல்ல நீங்க இணைப்பிடம்னு போட்டுக்கும் சார். இல்ல நீங்க யாருமே பேசாதவாங்க, அப்ப நானா இங்க ஒரு ரூம்ல தனியா கத்திட்டு இருக்கணும்னு நினைச்சிட்டேன். நான் பயந்துட்டேன். தமிழ்ல என்னென்ன ஹின்ச்னு புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? அதாவது இந்த இப்ப நம்ம ஒரு கீழ்னு சொல்லுவாங்க இல்ல ஹின்ச்னு சொல்லுவாங்க. ஒரு டோருக்கு ஒரு டோரோட கனெக்ட் ஆயிருக்கும்ல, அந்த அது வந்து என்ன மிஸ் சார்? நம்ம 12th புக்ல இது இணைப்பிடம்னு போட்டுருக்கோம் இல்லைங்க சார்? ரெண்டு இணைப்பிடம் இருக்கா? இணைக்கிற இடம். ஆமாங்க சார். சரி, ஓகே ஓகே. கொண்டின்னு சொல்லக்கூடாது இது தமிழ்ல. கொண்டி வேற, இது வந்து ஹின்ச். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க சார்? சரி, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். சரி, புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அது இணைப்பு தான், அதாவது ரெண்டு இணைக்கக்கூடியது. சரி, பரவாயில்ல. இந்த ஹிஞ்ச் ரீஜன் இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் ஸ்பிளிட் பண்ணும். நான் இதை பத்தி நான் பின் டீட்டெயிலா சொல்றேன். 3 small FC fragments, 2 proteins are fraction, இந்த 2 light chains அது வந்து மாலிகுலர் வெயிட் தக்கன டைஜஸ்ட் பண்ணுமா? நார்மலா வந்து இது ஃபுல்லா டைஜஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். சரியா? ரைட். அப்ப 2 லைட் செயின் அண்ட் 2 ஹெவி செயின் அந்த மாதிரி. சரி, ரைட். ஸோ இப்போ வேரியஸ் பார்ட் ஆஃப் தட் ஒரு ஜென்ரலா நான் என்னென்ன ஒரு ஆன்டிபாடின்னு என்னென்ன இருக்குன்னு சொன்னேன். இது வேற என்னென்ன பார்ட் மெயினா வந்து வேரியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆன்டிபாடிஸ் பார்க்கும்போது ப்ரொடக்ஷன், நேச்சுரல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆன்டிபாடி. எங்க ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் நடக்குது, எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, ஒண்ணு. ரெண்டாவது ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்டிபாடி, ஓரளவு இங்கே பார்த்துட்டோம். சரியா? இதுல கவனிங்க, பேஜ் நம்பர் 28ல இம்யூனோகுளோபின் ஜி, IgG. சரியா? நீங்க என்ன டெக்ஸ்ட் புக்னாலும் எடுங்க, என்ன டெக்ஸ்ட் புக் ஆறுமுகத்துல இருந்து என்ன பாதினா இம்ஸ் புக் வரைக்கும், இம்யூனாலஜி பை இம்ஸ். சரியா? சோ அப்ப எந்த புக் எடுத்தாலும் இம்யூனோகுளோபின் கீழே பாருங்க, த ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் IgG அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. IgMஓ, AO, DO, EO இருக்காது. இது DOல கேட்ட கொஸ்டின், DEOல ஞாபகம் வச்சுக்கோங்க. IgG கொஸ்டின் ரொம்ப நம்ம அதான் சொல்லிட்டு பேசிக் கொஸ்டின், இதெல்லாம் ரொம்ப பேசிக் கொஸ்டின். இப்ப IgG ஒரு இம்யூனோகுளோபின் ஸ்ட்ரக்சர், ஒரு இம்யூனோகுளோபின் ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம எந்த இம்யூனோகுளோபினை பார்ப்போம் அப்படின்னு கேட்போம். அவ்வளவுதான். 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க IgG. இப்ப அதே கொஸ்டின் உங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு கொஸ்டின் கேட்க, ஒரு ஸ்டடி அபவுட் த பிளாஸ்மோடியத்துக்கு எந்த பிளாஸ்மோடியத்தை நம்ம ஸ்டடி பண்ணுவோம் சொல்லுவாங்க? வைவாக்ஸ். வெரி குட். ரைட். இதுவும் ஒரு கொஸ்டின் தான். இப்ப அத சொல்றீங்க பாத்தீங்களா? நீங்க என்ன டெக்ஸ்ட் புக்னாலும் எடுங்க, லோக்கல் ஆதர்ல இருந்து அவன் அத சைக்கிளை வந்து எக்ஸ்பிளைன் பண்றது கீழே பிளாஸ்மோடியம் ஆஃப் வைவாக்ஸோட லைஃப் சைக்கிள் அப்படிதான் போட்டிருப்பாங்க. பிளாஸ்மோடியம் ஃபால்சிபேரியம், மலேரியே, ஓவுலே கொடுக்க மாட்டான். ஏன்னா அதுதான் அவங்க அதே மாதிரிதான் இப்ப IgG.
ஏன் சார் திடீர்னு ஃபர்ஸ்ட் யூனிட்லாம் போறீங்கன்னா சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக தான் அது நான் சொல்லி இதை சொல்றேன். சரியா? ஐஜிஜி இது கூட ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க சார், வேற காம்படிட்டிவ் நம்ம இதுல கேட்கல, வேற காம்படிட்டிவ் எக்ஸாம்ல. அண்ட் அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, சார் இவ்வளவு நேரம் சொன்னது ஓவராலா சொன்னேன், இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்க போறோம். இப்பயே டீப்பா தான் பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி, அடுத்தது பிரைன் ரியாக்டிவ் ஆன்டிபாடிக்கும் டிசீஸ்க்கும் நான் பார்க்க போறோம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ப்ரொடக்ஷன் அண்ட் நேச்சுரல் டிஸ்ட்ரிபியூஷன். எங்கெல்லாம் வந்து இருக்கும், எங்க ப்ரொடக்ஷன் நடக்குது, எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றது. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து out of all the somatic cells, only that B cells are produced antibody. So B cell only the cell which are blueprint of the original DNA. B cells அதான் ஒரு blueprint சொல்றாங்க, original DNA வந்து. So rearrangement to produce the antibody. அதான் B cell சொன்னாவே நமக்கு தெரியும் antibody mediated சொல்லுவோம். சரியா? So it is found in the surface of the B cells. Antibody also found in that, even ER and Golgi complex, that also during that a clot formation in the blood of antibodies. It remains a residual fluid that bind with that antigen. Such serum we are called as anti-serum சொல்லுவோம். அதாவது ஒரு பாம்பு கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீணம் வந்து என்னது ஃபுல்லாவே புரோட்டீன் கண்டென்ட். அப்ப அது அங்க வந்து ரெண்டு கிளப் ஆகும், பிளட் குரூப் எல்லாம் பிளட் அந்த நியூரோடாக்சிக் இல்ல ஹீமோடாக்சிக்ல கிளப் ஆகுது பாத்தீங்களா, அது ஆன்டிசீரம் அப்படின்னு சொல்லுது. ஆன்டிசீரம் மீன்ஸ் என்னன்னா, அது ஒரு ஆன்டிஜன் உள்ள போன பிறகு அதுக்கு அகேன்ஸ்டா ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகுது பாத்தீங்களா, அந்த ஆன்டிபாடி சீரத்துல இருக்கும், அதுக்கு பேர் தான் ஆன்டி சீரம். நார்மல் சீரத்துக்கும் ஆன்டினா ஒண்ணும் கிடையாது, ஆன்டிபாடி சீரம்னு அர்த்தம். அதுதான் ஆன்டி சீரம் சொல்றோம், நீங்க வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க. ஓகே, ரைட். த லார்ஜ் நம்பர் ஆஃப் ஆன்டிபாடிஸ் த ப்ரொடியூஸ்டு பை மோஸ்ட்லி எங்க நிறைய ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்டா, கேஸ்ட்ரோ இண்டஸ்ட்ரியல் ட்ராக்ல நிறைய ப்ரொடியூஸ் ஆகுமா சார், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல நிறைய ப்ரொடியூஸ் ஆகுமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ திஸ் இஸ் a production and natural distribution of antibody. Next, a fine structure of ஒரு ஆன்டிபாடி. ஒரு ஏற்கனவே நம்ம அந்த பிக்சரையும் நான் சொல்லியிருக்கேன், இந்த இருக்குதுங்களா, இதுல பி செல் ரெசெப்டார் அப்படின்னு சொல்றோம். இது ஆன்டிஜன் பைண்டிங் சைட் எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூடியது பி செல் டி செல் ரெசெப்டாரை வச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் இது. சரியா? ரைட், மெயினா இதைய வச்சு பார்ப்போம். அடுத்த ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்டிபாடி ஐஜிஜி, பேஜ் நம்பர் 30ல எக்ஸலண்டா இருக்கும் அந்த பிக்சர். எல்லா விஷயம் இங்க கூட எல்லா விஷயம் நம்ம இந்த டிஸ்பிளேல கூட நான் எல்லா விஷயம் காமிக்கல, அதுல எல்லா விஷயமும் கொடுத்துருப்பாங்க பாருங்க. பேஜ் நம்பர் சார், இது வந்து நல்ல ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ் புக் சார். சரியா? இதை தாண்டி எல்லாம் வரவே வராது, நல்ல ஸ்டாண்டர்ட். இன்னொன்னு இந்த எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ்ல 8th யூனிட் வாங்கியிருப்பீங்க, அது வந்து கொஞ்சம் பேசிக்கா இருக்கும். சரியா? இதுல வந்து நான் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலும் பிளஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன தேவையோ அந்த மாதிரி ஃபுல்லா மிக்ஸ்டா கொடுத்துருப்பேன். பாருங்க, யூனிட் 8 இம்யூனாலஜியே பார்ட் 1 பார்ட் 2 இருக்கு பாருங்க. எப்பயுமே ஒரு பார்ட் தான் கொடுப்பேன் இம்யூனாலஜிக்கு, அதுலயே இப்ப 2 பார்ட், ஏன்னா பேஜஸ் நிறைய இருக்கு. அவே நல்லா கிளாஸை கவனிங்க. யூ ஷுட் டேக் ஹிண்ட் அட் த டைம் ஆஃப் ரீடிங். படிக்கும்போது கொஞ்சம் ஹிண்ட் எடுங்க. ரைட். ஸோ இதுல வந்து ஏற்கனவே சொன்னதான், ஹெவி செயின் 2 லைட் செயின் 2 மாடல் யார் ப்ரொபோஸ் பண்ணாங்க கேட்க வாய்ப்பு இருக்கு சார், போர்ட்டர் அண்ட் எல்ட்மேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இம்யூனோகுளோபின் ஜி தான் இதை மெயினா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதுல வந்து கிளாஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லைட் செயின் அண்ட் ஹெவி செயின் அண்ட் ஃபோல்டிங் டொமைன். இதுல பாருங்க ஒரு 5 டைட்டில்ல பார்க்க போறோம். ஃபோல்டிங் டொமைன்ஸ் என்னென்ன ஃபோல்டிங், வேரியஸ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஹைப்பர் வேரியபிள் ரீஜன். அதுக்கடுத்து லூப், இந்த குளோபுலார் சொல்லுவீங்களா, அந்த லூப்பை பத்தி பார்க்க போறோம். அது மாதிரி செக்ரிஷன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்டிபாடி இம்யூனோகுளோபின், அதை பத்தியும் பார்க்க போறோம். ஆக்சுவலா ஐஜிஜி வந்து இதுல நம்ம கடைசியில் நான் வந்து இந்த டைப்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின் நடத்தும் போது டேபிள்ல நிறைய அடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அது மேபி மாலிகுலர் வெயிட், ஏன்னா டயட் லெக்சர்ல மாலிகுலர் வெயிட் கூட கேட்டாங்க சார், டயட் லெக்சரர்ல. சொல்ல புரியுதா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பிஜில என்ன அது கேட்டது இல்லை, ஆனா நான் கண்டிப்பா கேட்பேன். சரியா? ரைட். கிலோ டால்டன் அந்த மாலிகுலர் இல்ல, இதுல 160 டு அப்சர்வ் த ஒய். எப்பவுமே வந்து இது என்ன ஷேப்னு சொன்னா ஒய் ஷேப்ல இருக்கும். அப்படி இம்யூனோகுளோபினாவே ஒய் ஷேப்டு தான். அதுல நல்லா கவனிங்க, இந்த மேல ஒய்ல இப்படி மேல இருக்கு பாருங்க, இதுதான் ஃபேப் ரீஜன், எஃப்ஏபி. இந்த கீழே இருக்கு பாருங்க, இது எஃப்சி ரீஜன். இது கூட கொஸ்டினா வந்துடும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபேப் ரீஜன் எஃப். ஸோ அப்ப இதுல வந்து இந்த போத் ஹெவி செயின் அண்ட் லைட் செயின் பொசஸ் த வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் செயின். ஏற்கனவே சொல்லிட்டேன், வேரியபிள் ரீஜன் இருக்கும், கான்ஸ்டன்ட் ரீஜன் இருக்கும். சரியா? ரைட். The light and heavy chains பொறுத்தளவு the constant the different classes of it's a polypeptide chains.
அதுல என்னென்ன கிளாஸஸ் அதான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். ஈவன் தட் கைண்ட்ஸ் ஆஃப் லைட் செயின்ஸ் பேஜ் நம்பர் 30ல இருக்கும் பாருங்க. ஃபிகர் நம்பர் 4 பாருங்க. 2 கைண்ட்ஸ் ஆஃப் லைட் செயின். மேக்ஸிமம் லைட் செயின் ரெண்டு டைப் தான் சார். என்ன சார் இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒன்னு வந்து கப்பா லைட் செயின், இன்னொன்னு என்னன்னா லாம்டான்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பல் இதுக்கு என்னன்னா லாம்டா. 2 கைண்ட்ஸ் ஆஃப் லைட் செயின். ஹெவி செயின் எத்தனை டைப்? 4. அதான் நான் சொன்னேன். 5 சாரி 5 டைப். கேம் டி அப்படின்னு சொன்னால அது ஹெவி செயின். லைட் செயின் ரெண்டு கப்பா இருக்கும் இல்ல லாம்டா இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஒன்லி ஒன் டைப், ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும். நீங்க அந்த 5 இம்னோகுல்மின்லாம் கப்பா இருக்கலாம் இல்ல லாம்டா இருக்கலாம். நெவர் போத், ரெண்டுமே இருக்காது. ஆனா மோஸ்ட்லி இந்த கப்பா வந்து ஒரு 65% இருக்குமா சார். இந்த மேல அங்க எழுதிருக்க பாருங்க 65. கப்பா வந்து 65, லாம்டா வந்து ஒரு 35% இருக்குமா. இதுல நிறைய சொல்லியிருக்காங்க. மங்கி, ரேட்டு, ஹார்ஸ் அதெல்லாம் ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். கப்பா செயின் இஸ் கோடட் பை தட் டிஎன்ஏ செக்மெண்ட். இது எங்க இருக்குன்னா குரோமோசோம் 2ல இருக்குமா. லாம்டா செயின் வந்து குரோமோசோம் 22. இதெல்லாம் ரொம்ப டீப் சார். இந்த அளவுக்கு கொஸ்டின். ஆனா அந்த சிஎஸ்ஆர், ஸ்லெட்டு, காலேஜ் லெக்சரரு அதெல்லாம் இந்த கொஸ்டின் வரும். அதான் நான் சொல்லிட்டேன், பிஜி படிச்சாலே எல்லாத்தையும் நீங்க எழுதலாம் பரிச்சா. சார் ஸ்லெட் எல்லாரும் அப்ளை பண்ணிருங்க. அப்ளை பண்ணாம யாருமே இருக்கக்கூடாது. இந்த பேர் சொல்லிட்டேன் நான். ஸ்லெட் கம்பல்சரி அப்ளை பண்ணணும். காலேஜ் லெக்சர்னு அப்ளை பண்றது அப்ளை பண்ணுங்க. சரியா? சோ இதுல கப்பா அண்ட் லாம்டா அப்படின்னு சொல்றோம். கப்பா வந்து குரோமோசோம் 2, லாம்டா வந்து குரோமோசோம் 22. சோ இது நார்மலா கிளாஸஸ். கிளாஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹெவி. இது வந்து லைட் செயின் மட்டும். அப்ப லைட் செயின்னா ரெண்டு தான். ஹெவி செயின் பொறுத்தளவு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். And the base of the heavy chain we are classified into the 4 type. சரியா? அந்த 4 type என்னன்னு சொல்லிட்டேன். கேம் டி, சாரி 5 டைப்ஸ். திரும்ப 4 நே வருது. கேம் டி, GAMED. சரியா? சோ இதுல வந்து 2 heavy chains. சரியா? அந்த பேஜ் நம்பர் ஃபிகர் நம்பர் 4ல பாருங்க. நல்லாவே அதுல இருக்கும். சரியா? It will be joined in the interchain, particularly disulfide bonds in the site. அத ஹின்ச் ரீஜன் சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருக்கும் பாருங்க. நான் இந்த இப்போ ஷேர் பண்ற பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. அந்த பேஜ் நம்பர் 30ல பாருங்க. ஹின்ச் ரீஜன் சொல்லுவாங்க. சோ இதுல வந்து the heavy chains of polypeptide coded by the DNA segment found in that chromosome 14. இது வந்து இதுல IgG classified into the subclassesலாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம டைப் வரும்போது நான் ரொம்ப டீடைலா சொல்றேன். IgG 1 2 3 4. சரியா? அதுல பேஜ் நம்பர் 31ல இருக்கும் பாருங்க. நிறைய சப் கிளாஸஸும் இருக்கும். நான் டைப்ஸ் ரொம்ப டீடைலா சொல்றேன். 31 பேஜ் நம்பர் 31லயே அது சப் கிளாஸஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சரி, அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபோல்டிங் சார். அடுத்து பார்க்க போறது ஃபோல்டிங். இதுல தான் क्वेश्चन ஷூரா வரும். இப்போ இதுலயே சொல்றதை விட நான் தனியா போர்டுல நான் பிக்சர் வரைஞ்சு சொல்றேன். சரியா? ஒரு நிமிஷம். யா. இப்போ ஃபோல்டிங் ஆஃப் த டொமைன், இட்ஸ் a various constant and constant as well as the hyper variable region அப்படின்னு சொல்லக்கூடியது. சரி, இதுல லைட் செயின் நல்லா கவனிங்க. நான் பிக்சர் போடுறேன் பாருங்க. இப்ப லைட் செயின்ல இது ஒரு டொமைன். இது நீங்க சைட்ல ஏதாவது பிக்சர் போடணும்னா போட்டு ஏதாவது நோட்டு வச்சிருந்தா போடுங்க. சரியா? ஈஸியா புரியுறதுக்காக நான் சொல்றேன். நான் இந்த மாதிரி இருக்கும். ஓகே. சோ இது வந்து என்னன்னா, இது N டெர்மினல், இது வந்து C டெர்மினல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இதுக்கு ரெண்டுல தான் இந்த டைசல்ஃபைட் பாண்ட் இருக்கும். இதுக்கு ரெண்டுலயும் டைசல்ஃபைட் பாண்ட் இருக்கும். இது என்ன ரீஜன்? வேரியபிள் ரீஜன். இது என்ன ரீஜன்? கான்ஸ்டன்ட் ரீஜன். அப்ப ஒரு லைட் செயின்ல நல்லா கவனிங்க. ஒரு லைட் செயின்ல பாலிபெப்டைட் செயின் மோஸ்ட்லி 2 டொமைன் இருக்கும். இது என்ன சார் இப்ப இந்த படம் போட்டிருக்கீங்கன்னா லைட் செயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னமோ சார் டொமைன் மாதிரி போட்டிருக்காங்க நினைச்சிடாதீங்க. சரியா? இதுல வந்து லைட் செயின் பாலிபெப்டைட் மொத்தம் பாலிபெப்டைட்னு என்ன மீனிங் உங்களுக்கு தெரியும். மேடப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். 214 அமினோ ஆசிட்ஸ் ஆர் பிரசன்ட். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரியா? முடிஞ்சா கொஞ்சம் லைட்டா ஹிண்ட் எடுங்க. ஓகேவா? எதுல லைட் செயின்ல எத்தனை அமினோ ஆசிட் இருக்கும்? 214. சரி சார், இப்ப லைட் செயின் சொல்லி முடிச்சிட்டீங்க. அடுத்து ஹெவி செயின். ஹெவி செயின்ல எப்படி சார் இருக்குன்னு கேட்டா, ஹெவி செயின் பாலிபெப்டைட் செயின் மொத்தம் எவ்வளவு சார் இருக்குன்னு கேட்டா, ஹெவி செயின் வந்து 445 அமினோ ஆசிட்ஸ் ஆர் பிரசன்ட். ஆனா இங்க 2 டொமைன் தான் இருக்கும். இங்க எத்தனை டொமைன் இருக்கும்? 4 டொமைன் இருக்கும். அதுதான் நான் இப்ப போட போறேன். சரியா? 4 டொமைன் எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 2 இந்த பக்கம் அதே மாதிரி
1 2 முடிஞ்சா இப்படித்தான் இருக்கும். சைஸ் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? இது ஒரு டொமைன், இது ஒரு டொமைன், மொத்தம் 4 டொமைன். இது ஏற்கனவே பார்த்ததான், புதுசா ஒண்ணு பார்க்க போறது கிடையாது. கவனிங்க. அப்ப எப்பவுமே நான் சொன்ன கதை தான். டொமைன் நடுவுல வந்து டைசல்பைட் பாண்ட் இருக்கும். இந்த ரிலேல ஃபுல்லா என்ன இருக்கும்? டைசல்பைட் பாண்ட் இருக்கும். அப்ப கொஞ்ச நேரம் முன்னாடி நான் பிக்சர் காமிச்சேன்ல. அப்ப இதுல எது சார்? இது N டெர்மினல், இது C டெர்மினல். அப்ப அது என்ன சார் N டெர்மினல், C டெர்மினல் அப்படின்னு கேட்டா, Cன்னு ஒண்ணு இல்ல சார், கார்பாக்சில் சார், COOH. கார்பாக்சில் குரூப், COOH. கார்பாக்சில் டெர்மினல் ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்பாக்சில் சார், இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. சும்மா சும்மா நான் ஒவ்வொன்றும் சின்ன சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு பேர் கார்பாக்சில் டெர்மினல். சரியா? சோ இதுல N டெர்மினல் பேர் என்ன சார்? கார்பாக்சில் சொல்லிட்டீங்க. இதுக்கு பேர் என்ன சார்னு கேட்டா அமினோ டெர்மினல். இதுக்கு பேர் என்னன்னா அமினோ டெர்மினல். அமினோ டெர்மினல். இதுக்கு பேரு COOHனா உங்களுக்கு தெரியும். இட் இஸ் கால்ட் கார்பாக்சில் டெர்மினல். லைட்டா பிக்சர் போடணும்னு போட்டுக்கோங்க. கார்பாக்சில் டெர்மினல். இதுல கொஸ்டின் எப்படி கேட்பான்னு சொல்றேன் பாருங்க. அதான் முக்கியம் நம்மளுக்கு. சோ எந்த பக்கம் C டெர்மினல் இருக்கு, எங்க N டெர்மினல் இருக்குன்னு கேட்போம். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் இம்யூனோகுளோபின் ஸ்ட்ரக்சரை இப்படி போட்டு ஒய் ஷேப் இப்படி போடுவோம். இந்த பிளாக் கலர்ல உள்ளது வந்து என்னது? ஹெவி செயின். இப்ப ரெட் கலர்ல எப்படி? இந்த சைட்லவே போடுவோம். இது லைட் செயின். ஓகேவா? அப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்ப இதுதானே C டெர்மினல், இதுதானே N டெர்மினல். சரியா? அப்ப இதுல அப்ப இந்த ரீஜன் என்ன ரீஜன்? கொஞ்ச நேரம் முன்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த ரீஜன் பேர் என்னது? ஃபேப் ரீஜன். இந்த ரீஜனுக்கு பேர் என்னது? FC ரீஜன். இதுதான் சார் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின். என்ன கேட்பாங்க தெரியுமா? கார்பாக்சில் டெர்மினல் எந்த ரீஜன்ல இருக்குன்னு கேட்பாங்க. FC ரீஜனா, ஃபேப் ரீஜனா? N டெர்மினல் எந்த ரீஜன்ல இருக்குன்னு கேட்பாங்க. இல்லைன்னா ஃபேப் ரீஜன்ல என்ன டெர்மினல் இருக்குன்னு கேட்பாங்க. FC ரீஜன்ல என்ன டெர்மினல் இருக்குன்னு கேட்பாங்க. இவ்வளவுதான். 2019 இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு சார். இதுல வந்து N டெர்மினல்னா அமினோ டெர்மினல். நல்லா ஞாபகம், அமினோ டெர்மினல் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா N டெர்மினல் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது திரும்ப சொல்றேன், N டெர்மினல் எங்க இருக்கும்? ஃபேப் ரீஜன்ல. கார்பாக்சில் டெர்மினல் எங்க இருக்கும்? FC ரீஜன்ல. சரியா? சோ இதுல வந்து இட்ஸ் நாட் எ பார்ட் ஆஃப் ஃபேப் ரீஜன் அப்படின்னு கேட்டுருவாங்க. எது வந்து ஃபேப் ரீஜன்ல இல்லாத ரீஜன், எது FC ரீஜன்ல இல்லாத ரீஜன், இப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நான் தனியா பிக்சர் போட்டா உங்களுக்கு ஒரு ஐடியா. நான் அந்த பிக்சர்லயே எக்ஸ்பிளைன் பண்ணா சரியா புரியாதுன்னு சொல்லி தான் தனியா ஒரு சின்ன பிக்சர் போட்டிருக்கேன். இதுதான், இவ்வளவுதான். இப்ப இந்த பிளாக் கலர்ல போட்டிருக்கேன்ல, அதுதான் இங்கே நம்ம ஹெவி செயின்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஹெவி செயின் தான் பிளாக் கலர்ல உள்ளது. அந்த ரெட் கலர்ல போட்டது லைட் செயின்ஸ். இப்படித்தான் சார் இருக்கும். அப்ப ஹைப்பர் வேரியபிள் ரீஜன் இட் சர்வ் as a constant site of that antigen binding site to that antibody binding site of antigen. ஹைப்பர் வேரியபிள் ரீஜன்ஸ். சரியா? அப்ப இந்த வேரியபிள் இந்த பாத்தீங்களா, இதான் வேரியபிள் ரீஜன். அது நம்ம ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது அது தெரியும், ஹெவி செயின் லைட் செயின்ல. அப்ப கரெக்டா ஒரு ஆன்டிஜென் வந்து எங்க சார்? இந்த இடத்துலதான் வந்து பைண்ட் ஆகும். இந்த டாட்டா போடுறோம் பாத்தீங்களா, இந்த இடத்துல பைண்ட் ஆகும் ஒரு ஆன்டிஜென். சோ இந்த ரீஜன் என்ன சொல்லணும் தெரியுமா? இதுக்கு தான் CDR, காம்ப்ளிமெண்டரி டிட்டர்மினிங் ரீஜன். காம்ப்ளிமெண்டரி டிட்டர்மினிங் ரீஜன்ஸ் நிறைய இருந்தா எஸ் போட்டுக்கணும். நிறைய இருக்கும். சரியா? CDR. அப்ப ஈவன் தட் லைட் செயின் இன் மேன் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் CDR1. அதுல நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். இந்த ஏரியால ஒரு 24 to 30 அமினோ ஆசிட்ஸ் இருக்கும். CDR2 இருக்கு, CDR3. ஒவ்வொன்றிலும் அமினோ ஆசிட் வந்து டிஃபரெண்ட் ஆகும். இந்த 3 ரீஜன் CDR1, 2, 3. These 3 regions are amino acid sequence are relatively constant. Such region தான் நம்ம FR region, அத framework region சொல்லுவாங்க. சரியா? சரி, நான் ரொம்ப டீப்பா சொல்லிட்டு இருக்கேன் நான். ஞாபகம். ஏன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் மெட்டீரியல் தாண்டாது, நான் சொல்றதுல இருந்து தாண்டாது. அவ்வளவு டீப்பா நடத்திட்டு இருக்கேன் நான். சரி, ஏன்னா அப்பயே நான் வந்து இம்யூனோகுளோபின் ஸ்ட்ரக்சரை முடிச்சிட்டேன். அதோட போதும்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு நான் போயிருக்கலாம். ஏன் திரும்ப இந்த பிக்சர் எல்லாம் போட்டு காமிக்கேன்னா, எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. சும்மா நானாடா இந்த இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போறது, அது யூஸ்லெஸ். எப்படி கொஸ்டின் வரும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின்ல, அதை சொல்லணும். அதை தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் நான். சரியா? ரைட். இதுல பேஜ் நம்பர் 32ல பாருங்க, மெட்டீரியல்ல
பேஜ் நம்பர் தண்ணி தான். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா சிடிஆர், என்னதோ சிடிஆர் 1, 2 அதெல்லாம் பேஜ் நம்பர் 32ல இருக்கு பாருங்க. இந்த இம்யூனாலஜி பொறுத்தளவு நிறைய பிக்சர் கொடுத்துருப்போம் சார். நீங்க வந்து சும்மா ரீட் பண்ணும்போது அப்பப்ப அந்த பிக்சரை பாருங்க. சில பேர் பிக்சரை பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அப்பதான் நம்ம வந்து இந்த பேராகிராஃப மனப்பாடம் பண்ண முடியுமா? மனப்பாடம் பண்ண முடியாது. ஏதாவது புரியுமா? ஓரளவு தான் அது என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரியும். இதை ஃபுல்லா பைகாட் பண்ணலாம் நினைக்க கூடாது. அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணும்போது அந்த பிக்சரை பார்க்கணும். அவ்வளவுதான். 2 தடவை ரீட் பண்ணி அந்த பிக்சரை பார்த்துட்டு உங்க மைண்ட்ல நின்றும். அதை வச்சு நம்ம ஆன்சர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தானே, டிஸ்கிரிப்டிவ் டைப் எழுத போறோம் கிடையாதுல்ல. அழகா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இதுதான் அதுல உள்ள விஷயங்கள். சோ பேஜ் நம்பர் 32ல அந்த டயக்ராம் இருக்கு பாருங்க. மேல டாப் லைன் கொடுத்துருக்கேன் நானு. அதுமாதிரி இதுல ஃபிகர் நம்பர் 6, அது வந்து ஃபிகர் நம்பர் 6. சரியா? அந்த சிடிஆர் 1, 2, 3 எல்லாமே சிடிஆர்ஸ் ஆர் ஈச் செயின் த வால் ஆஃப் ஆன்டிஜன் பைண்டிங் குரூவ். சார் உங்களை மீட் பண்ணுங்க. ஆன்டிஜன் பைண்டிங் குரூவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல ஐஜிஜி immunoglobulin G, 2 antigen antibody binding site is there. 2 antigen antibody site. It's a variable region of the light and heavy chains. நல்லா ஞாபகம். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஒரு ஆன்டிஜன் எங்க வந்து பைண்ட் ஆகும்னு கேட்பாங்க சார். சில பேர் லைட் செயின் அப்படின்னு நினைப்பாங்க, சில பேர் ஹெவி செயின் நினைப்பாங்க. இப்ப இருங்க அந்த பிக்சர் காமிக்கிறேன். எஸ், இந்த பாத்தீங்களா லைட் செயின் ஆஃப் த ஹைப்பர் வேரியபிள் ரீஜன் இது. அப்ப இந்த 2 ஹெவி செயின்லயும் சரி, இந்த லைட் செயின்லயும் சரி, ரெண்டும் பிக்சர் இருக்குமே. எஸ், இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இந்த பிக்சரை பாருங்களேன். இந்த லேசா இந்த இடத்த மட்டும் பாருங்க. இந்த இடத்த மட்டும் இந்த இடத்த மட்டும் பாருங்க. எப்படி இருக்குன்னு தெரியுதா? லேசா ஒரு கட்டான மாதிரி தெரியுது பாருங்க. இங்க பாருங்க, தெரியுதா? அப்ப இந்த இடத்துலதான் ஆன்டிஜன் பைண்ட் ஆகும். அப்ப லைட் செயினும் ஹெவி செயினும் ரெண்டுமே அதோடைய ரோல் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதான் அவர் சொல்லக்கூடியது. சோ அப்ப லைட் செயின்ஸ் ஆர் இட் கண்டெயின் a globular domain, the variable region, one constant domain for the constant. இப்ப அந்த பிக்சர் போடுறாங்க. இந்த பாத்தீங்களா லைட் செயின் ஆஃப் த ஹைப்பர் வேரியபிள் ரீஜன், ஹெவி செயின் ஆஃப் த ஹைப்பர் வேரியபிள் ரீஜன். தெரியுதா? கசகசன் இருந்தா அவனை டெலிட் பண்றாங்க. இந்த 2 ரீஜன் மட்டும் பாருங்க. இந்த 2 ரீஜன் மட்டும் பாத்தீங்களா? ஹெவி செயின் ஆஃப் த ஹைப்பர் வேரியபிள் ரீஜன், லைட் செயின் ஆஃப் த ஹைப்பர் வேரியபிள் ரீஜன், 2 ரீஜன். சோ அப்ப இங்கதான் வந்து ஆக்சுவலா வந்து ஆன்டிஜன் வந்து பைண்ட் ஆகும். இதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. எங்க பைண்ட் ஆகும்? நம்ம ஹெவி செயின்ல மட்டும் பைண்ட் ஆகும், லைட் செயின்ல மட்டும் பைண்ட் ஆகும் அப்படின்னு நினைக்க கூடாது. சோ இதுல வந்து பர்டிகுலர் ஐஜிஎம் ஐஜிஇ ஆன்டிபாடி த கான்ஸ்டன்ட் ரீஜன்ஸ் ஆர் கண்டெயின் 4 குளோபுலார் டொமைன்ஸ் இருக்குமா பாருங்க. வித்தியாசமா இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த டைப்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின் படிக்கும்போது எந்த இம்யூனோகுளோபின் டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க. அதுதான் கொஸ்டினா வரும். இப்ப என்ன சொன்னேன்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? ஜென்ரலா 2 இருக்கும்னு சொன்னேன். இங்க பாத்தீங்களா 4 குளோபுலார் டொமைன் இருக்கும். எதுல? ஐஜிஎம்லயும் சரி, இலயும் சரி. நான் நெக்ஸ்ட் டைப்ஸ் வரும்போது ரொம்ப டீடைலா சொல்றேன். சரியா? சோ சி region IgG, D, A, it possesses the 3 globular domains are present in that. With each fold the domain எல்லாமே disulfide bond ஆல கனெக்ட் பண்ணிருக்கோம். So these are the important point about the doom or domains or regions அப்படின்னு சொல்றோம். சரியா? ரைட். சோ இதுல அடுத்தது globular domains லூப். அதாவது லூப்னா இதுதான் வேற ஒண்ணும் இல்ல. டொமைன் தான் லூப்னு சொல்றோம். It's immunoglobulin made up of primary, secondary and tertiary and quaternary structure of protein. Page number 32லயே 32லயும் அந்த கீழ ஒரு டயகிராம் இருக்கும். 33லயும் ஃபிகர் நம்பர் 8லயும் ஒரு டயகிராம் இருக்கும். சரியா? The variable and constant region of that amino acid of light and heavy chain ஒரு சிம்பிளா ஒரு வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் ரீஜன் இருந்தா அது பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொஞ்சமா டிஃப்ரெண்ட் ஆகும்போது செகண்டரி அண்ட் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். இது வந்து 3D கான்ஃபிகரேஷன் பார்க்க படம் அந்த பேஜ் நம்பர் 33ல பாருங்க ஒரு டயகிராம் இருக்கு பாருங்க. அது வந்து கொஞ்சம் பிரைமரி செகண்டரி டெர்ஷரினா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக 3D கான்ஃபிகரேஷன் will be attached to the globular folding. So the polypeptide chains are the fold up to themselves that beta plated the seat. Page number 33ல figure number 8ல இருக்கும் பாருங்க. இதுவும் அதேதான். ரொம்ப காம்ப்ளெக்ஸா காமிச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? ரைட்.
ஸோ நெக்ஸ்ட் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின் பொறுத்தளவு பிரைமரி ஸ்ட்ரக்சர் தான் இவ்வளவு நேரம் பார்த்தோம். செகண்டரி ஸ்ட்ரக்சர்னா 3D ஸ்ட்ரக்சரை செகண்டரின்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். சரியா? இது ஐஜிஜி, ஐஜிஎம், இட்ஸ் அ மோனோமெரிக் ஆன்டிபாடி. இட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 3 குளோபுலா region, 2 Fab region, 1 and Fe region are present that. Right. So these are the important things. Next, different அடுத்து என்ன பார்க்க போறோம்னா kinds of Ig immunoglobulin. நான் ஏற்கனவே சொன்னதான் 5 classification, class into that 5 and the base of the heavy chains. அத கேம் டின்னு சொல்றோம். சரியா? இதுல ஃபங்க்ஷன் வைஸாவும் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. 2019 இயர்ல ஃபங்க்ஷன்ஸ் வைஸாவும் கேட்டாங்க சார், ஞாபகம். இப்ப நம்ம ஒவ்வொன்னா ரொம்ப இப்ப ஸ்ட்ரக்சர் அவ்வளவுதான், முடிஞ்சு போதும், இதுக்கு மேல வேண்டாம் ஸ்ட்ரக்சர் போட்டு உங்களை. சரியா? அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இம்யூனோகுளோபினுடைய 5 டைப்ஸ். சரி, இதுல நல்லா கவனிங்க, இதுல எப்படி படிக்கணும் அதை மட்டும் போத நான் சொல்லிடுறேன். பேஜ் நம்பர் 34ல இருந்து டைப்ஸ் இருக்கும், ரொம்ப ஹெவியா தான் இருக்கும். சரியா? நீங்க மெயினா ஒரு இம்யூனோகுளோபினுக்கு இன்னொரு இம்யூனோகுளோபினுக்கு என்ன டிஃபரெண்ட், வேற எந்த இம்யூனோகுளோபின் இல்லாத ஒரு கேரக்டர்ஸ் அந்த இம்யூனோகுளோபின் இருந்தா அதான் கொஸ்டினா கேட்பாங்க. மாலிகுலர் வெயிட் தெரிஞ்சுக்கோங்க, ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 2019ல ஃபங்க்ஷன்ல ஒரு கொஸ்டின் வந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து 2022ல ஸ்ட்ரக்சர்ல தான் வந்தது, ஃபங்க்ஷன்ல வரல. ஆனா 2019ல ஸ்ட்ரக்சர்ல ஒரு கொஸ்டின் வந்தது, ஃபங்க்ஷன்லயும் ஒரு கொஸ்டின் வந்தது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரொம்ப ஈஸி தான், பரவாயில்ல. இப்போதைக்கு இதுல தியரியா இருக்கும், பின்னாடி நான் டிஸ்டிங்விஷ் பண்ணி டேபிள் ஃபார்ம்லயும் நான் கொடுத்துருப்பேன். ஈஸியா நீங்க படிச்சிடலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. சரியா? ரைட். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்ன பார்க்க போறோம்னா ஐஜிஜி. சரியா? இம்யூனோகுளோபின் ஜி, ஏன்னா இதான நம்ம மெயினா நம்ம சொல்லுவோம். ரைட். ஸோ இட்ஸ் a predominant கிளாஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின். இதான் கொஸ்டின். இருக்குதுலே ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எது சார்னா ஐஜிஜி தான், predominant. ஓகே, 1 minute. ஸோ ஐஜிஜி காமா குளோபுலின் இருக்கலே 80, அதே ப்ரீடாமினன்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிளாஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின். ஐஜிஜி 160 கிலோடால்டன் ஆன்டிபாடி. மாலிகுலர் வெயிட் நான் என்னதான் படிச்சாலும் சில நேரம் மறக்கும். சரி, நான் டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருப்பேன், அப்ப நீங்க அதை வச்சு கொஞ்சம் பைகாட் பண்ணி தான் ஆகணும். இதுல 2 லைட் செயின் 2 ஹெவி செயின் இருக்கும். செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஐஜிஜி இட்ஸ் a predominant ஆன்டிபாடி. செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸுக்கு ஐஜிஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், இதுதான் கொஸ்டின். சரியா? ஒர்க் தட் ஆன்டிபாடி, இந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ். இதுல பேஜ் நம்பர் 30ல கூட நான் அது கொடுத்துருந்தேன், ஃபிகர் நம்பர் 4ல கொடுத்துருந்தேன். சரியா? இதுல மொத்தம் ஐஜிஜில 4 சப் கிளாஸ் இருக்கான். ஐஜிஜி 1, 2, 3, 4 அப்படின்னு. ஓகே, வேற ஏதாவது டேபிள் இருக்கான்னு பாருங்க. இதுலயும் ஓரளவு இருக்கு. சரியா? இந்த டேபிளையும் பாருங்க. இதான் ஹெவி செயின். இன் விச் பேசிஸ்? எம்னா மியூ, ஜீனா காமாவா, ஏனா ஆல்பா, எப்சலான், டெல்டா. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. சரியா? ரைட். இப்போ ஒவ்வொன்றா அதுல சப் கிளாஸ், இதுல ரொம்ப டீட்டெயிலா இல்ல. சரி, நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். சப் கிளாஸ் 1 to 4 இருக்கு. ஐஜி இம்யூனோகுளோபின் ஆன்டிபாடி இட்ஸ் நியூட்ரலைஸ் அண்ட் பாய்சனைஸ் அண்ட் டாக்ஸின். நியூட்ரலைஸ் ஆகுமா? சரியா? பாய்சன்ஸ் ப்ராப்ளம். ஐஜிஜி 1, 3, 4 தாண்டி ஈஸிலி டு கிராஸ் த பிளாசண்டா. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட ஃபங்க்ஷன் ஐஜிஜின்னு சொன்னாலே கிராஸ் பிளாசண்டா. சரியா? சோ பிளாசண்டா வழியாக போகக்கூடிய ஒரே ஆன்டிபாடி எது? தாய் சேய் இணைப்பு திசு வழியாக தாயிலிருந்து சேய்க்கு போகக்கூடிய ஒரே ஆன்டிபாடி ஐஜிஜி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இது நிறைய எக்ஸாம்பிள்ல கேட்ட கொஸ்டின். ஸோ ஆக்சுவலி பை த கிளாசிக்கல் காம்பனன்ட் பாத்வே அப்படின்னு சொல்லக்கூடியது. அண்ட் ஆல்சோ இந்த இன்வால்வ் தட் ஆப்ஷனைசேஷன் இந்த இருக்கு பாருங்க, இந்த வேர்டு ஆப்ஷனைசேஷன். அது இதுல பாருங்க, நியூட்ரலைஸ் த டாக்ஸின், இதுல ஃபங்க்ஷன்ல வரக்கூடியது. அதாவது ஒரு ஆன்டிஜனை சுத்தி ஒரு உரம் மாதிரி உருவாக்கிறோம். அப்ப அது கிளப்பாக விடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஆப்ஷனைசேஷன் வந்து இந்த ஐஜிஜி ஞாபகம் வரணும். இட் காஸ் தட் அக்ளூட்டினேஷன் அண்ட் precipitation also. ஐஜி இம்யூனோகுளோபின் ஜி ஆன்டிபாடி ஃபவுண்ட் இன் தட் மில்க். ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல வந்து மில்க்லோட இருக்குன்னு சொல்றாங்க. சரி, அப் டு 2 months வரைக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்,
அந்த கொலஸ்ட்ரம் சொல்ல அதுல வந்து மெயினா வந்து கொலஸ்ட்ரத்துல IgA தான் இருக்கும். இருந்தாலும் அந்த 2 monthsல இந்த ஹியூமரல் இம்யூனிட்டிக்கு இந்த IgG வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். அண்ட் இட்ஸ் அசோசியேட் வித் சார் நான் சொல்றது எழுதுங்க, இல்லைன்னா இந்த இடத்துல ஏதாவது ஒரு வாரமா கூட எழுதுங்க. IgGல இட்ஸ் அசோசியேட் வித் டைப் 2 டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி. அந்த வேர்டு நான் சொல்றது சில முக்கியமானது மட்டும் நான் இதுல இல்லாத நான் சொல்றேன். நான் அசோசியேட் வித் டைப் 2 டைப் 3 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி அப்படின்னா அலர்ஜி. ஏன் சார் இதை சொல்றீங்க இவ்வளவு ஸ்பெசிஃபிக்கான? அடுத்த டாபிக் அலர்ஜின்னு ஒரு டாபிக் இருக்கு, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் டிஆர்பில கேட்பாங்க. அப்ப டைப் 1 டைப் 2 டைப் 3 டைப் 4 டைப் 5 அதுல கொஸ்டின் எப்படி கேட்பாங்க தெரியுமா? டைப் 2 ஹைப்பர் சென்சிட்டிவ்ல எந்த இம்யூனோகுளோபின் இன்வால்வ் ஆகும்? இதான் கொஸ்டின். IgG ஆன்சர் அங்க ஹைப்பர் சென்சிட்டிவிட்டில. சரியா? அலர்ஜில கொஸ்டின் அப்படி கேட்பாங்க. ஓகே, இட் யூஸ் அதே மாதிரி நான் இந்த வார்த்தை சொன்னேன், இல்லைன்னா எழுதுனாலும் எழுதிக்கோங்க. IgG இட் யூஸ் தட் எக்ஸ்பெரிமெண்டல் டிஸ்கிரிப்ஷன். இந்த வார்த்தை தான் கொஸ்டின்ல இருக்கும். எக்ஸ்பெரிமெண்டல் டிஸ்கிரிப்ஷன். எப்படி ஒரு பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொன்னோம்னா வைவாக்ஸோ, அப்ப ஒரு இம்யூனோகுளோபின் எக்ஸ்பெரிமெண்டல் டிஸ்கிரிப்ஷனுக்கு எந்த இம்யூனோகுளோபின் எடுப்பாங்கன்னு கேட்பாங்க. IgG. சரியா? இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏற்கனவே சொன்னதான் 2 பாயிண்ட் மட்டும் இதான் நீங்க தேடிட்டு இருப்பீங்க. இந்த 2 பாயிண்ட் முக்கியம். போதும். IgG பொறுத்தளவு ஃபங்க்ஷன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க சார், நான் ஏற்கனவே சொன்னதுதான். அடுத்தது IgM சார். M இது 2வது. M வந்து என்ன உங்களுக்கு தெரியும், இதோட மியூ. சரியா? இது என்ன ஒரு ஸ்பெஷல்னு கேட்டா, மத்த இம்யூனோகுளோபின் இதுக்கு பாருங்க வித்தியாசமா இருக்கு. பென்டாமெரிக் ஆன்டிபாடி. இதான் கொஸ்டின். பென்டாமெரஸ். அது என்ன சார் பென்டாமெரஸ்? 5 இதா இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இந்த இருக்குங்களா? IgM எப்படி இருக்கு பாருங்க. IgM. சரியா? தட் இஸ் கால்ட் பென்டாமெரஸ். மொத்தம் 5 இருக்கு பாருங்க. இந்த 1 2 3 4 5 போட்டிருக்க பாருங்க. 5 இருக்கும். அதான் பென்டாமெரஸ். 900 கிலோ டால்டன்ஸ் மாலிகுலர். இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கான்சென்ட்ரேஷன் சார். ஃபர்ஸ்ட் IgG, இது செகண்ட். சரியா? மோஸ்ட்லி 5 to 6 polymeric subunits are present. That IgMs are monomeric, that composed of 2 kappa 2 lambda. லைட் செயின் வந்து அந்த மாதிரி இருக்குமா. மியூ இது வந்து ஹெவி செயின் பொறுத்தளவு என்ன டைப்னா மியூ. அதுதான் இது பேரு எம்னே வச்சிருக்காங்க. லைட் செயின்ல 2 டொமைன் இருக்கும். ஒன்னு வந்து கான்ஸ்டன்ட் லைட் செயின், வேரியபிள் லைட் செயின். ஹெவி செயின்ல 4 இருக்கும். எப்பயும் சொன்ன கதை தான். ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு வேரியபிள் ஹெவி செயின், 3 கான்ஸ்டன்ட் டொமைன் இருக்கும். மற்ற எல்லாத்துல இருக்கிற மாதிரி தான். நீங்க பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 35ல பாருங்களேன். யா, பேஜ் நம்பர் மெட்டீரியல் 35ல பாருங்க, அந்த படம் இருக்கு பாருங்க, சுத்தி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? பேஜ் நம்பர் 35. ஸோ இதுல ஒரு ஸ்பெஷல், அந்த பேஜ் நம்பர் 35ல IgM இட்ஸ் அ மோனோமர் லிங்க்டு. இது வந்து இந்த சுத்தி லிங்க் ஆயிருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா, எல்லாம் டைசல்பேட் பாண்ட் இந்த போட்டிருக்கேன் பாருங்க. எல்லாம் டைசல்பேட் பாண்ட்ல ஒரு இம்யூனோகுளோபின் அந்த 5 வந்து கனெக்ட் ஆயிருக்கும். சரியா? the small cystine rich a polypeptide chain the having, that is called J chain. இந்த ஒரு சின்ன ஒரு ராடு மாதிரி கொடுத்துருக்கா, இதுக்கு பேர் தான் J chain. கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார், டிஓல கேட்ட கொஸ்டின். இந்த J chain 2-3 இதுல வரும். J chain எதுல இருக்கு பாத்தீங்க வித்தியாசமா. இது IgG-ல நான் ஏதாவது இதை பத்தி சொன்னா, ஆனா எம்ல சொல்றேன் பாத்தீங்களா? இதுதான் கொஸ்டின், டிஆர்பி கொஸ்டின். J chain அப்படின்னு சொன்னாவே IgM ஞாபகம் வரணும். இதுல 2 kinds of that IgM antibody produce the membrane bound IgM, secretory pentameric IgM. 2 டைப் இருக்குமா, மெம்பரைன் பவுண்ட் ஒன்னு இருக்குமா, செக்ரிட்டரி டைப் அப்படின்னு 2 இருக்குமா. ஸோ இதுல IgM antibody most frequently found in that autoimmune disorder such as a rheumatic arthritis. கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். IgM antibody most frequently found in that autoimmune disease, அதாவது ருமாட்டிக் ஆர்த்தரைட்டிஸ். என்னது? மூட்டு வலின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு ரிலேட்டட் உள்ளது. அது மாதிரி நான் சொல்றது வேணா லேசா ஹிண்ட் எடுங்க. அப்ப நான் சொல்றது எழுதுங்க. நோ சப் கிளாஸஸ் கேட்கலாம் கொஸ்டின். IgMல சப் கிளாஸே கிடையாது. 1 2 3 4 நாங்க சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. பாயிண்ட் நம்பர் 1, நோ சப் கிளாஸ். விட்டா எழுதுங்க. இயர்லியஸ்ட் இம்யூனோகுளோபின் அப்படின்னு சொன்னா IgM தான் போடணும். ஏன் சார் இது இயர்லியஸ்ட் இம்யூனோகுளோபின் சொல்றேன்னா, இட்ஸ் சிந்தசிஸ் ஆஃப் தட் ஃபீட்டஸ். அந்த கரு வளர்ச்சி நடக்குது பாத்தீங்களா உள்ள ஊம்ல, அதாவது கரு பையில.
அப்ப இட்ஸ் ஸ்டார்டிங் பை த 5th month ஆஃப் த ஃபியூட்டல் லைஃப். 5வது மாசத்திலேயே முதலில் உருவாகக்கூடிய ஆன்டிபாடி அந்த ஃபீட்டஸ்ல யாரு அப்படின்னு கேட்டா ஐஜிஎம். ஒரு சின்ன டவுட் வரும், சார் ஐஜிஜி தான் பிளாசண்டா வழியா உள்ள போயிருச்சே சார், அது மதர்ல இருந்து தான் ஃபீட்டஸுக்கு போகுது, ஃபீட்டஸா உருவாக்கிச்சு, ஃபீட்டஸா சிந்தேஸ் பண்ணுச்சு இல்லையே, அது வந்து த்ரூ பிளாசண்டா ஐஜிஜி. அந்த ஃபீட்டஸ்லயே ஃபார்ம் ஆகக்கூடிய ஆன்டிபாடி கேட்க வாய்ப்பு இருக்கு கொஸ்டின். அததான் இது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இயர்லியஸ்ட் இம்யூனோகுளோபின். அததான் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மோஸ்ட் பிரிமிட்டிவ் இம்யூனோகுளோபின். கேட்கலாம் கொஸ்டின். 5வது மாசத்துல அந்த பேபிக்கு உருவாயிரும். இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் அவ்வளவு பெருசா இருக்காது, அங்கங்க இருக்கும், நீங்க பெருசா அதை எடுக்க மாட்டீங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் எழுதுங்க சரியா. எது மோஸ்ட் பிரிமிட்டிவ் இம்யூனோகுளோபின், இயர்லியஸ்ட் இம்யூனோகுளோபின், நோ சப் கிளாஸ் இம்யூனோகுளோபின், சரியா, அது தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆன்டிபாடி டு அப்பியர் இன் த பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். இதுதான் முதல்ல அந்த பேபிக்கு ஒரு பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸை உருவாக்கக்கூடியது யாருன்னு கேட்டா ஐஜிஎம். கண்டுபிடிச்சிடலாம் நீங்க, ஏன்னா அதானே ஏர்லியஸ்ட். அப்ப அவங்க தானே முதல்ல பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் தருவாங்க. மோஸ்ட் நேச்சுரல் ஆன்டிபாடி, சரியா. அதுல மெயினா வந்து ஏபிஓ பிளட் குரூப், நல்லா கவனிங்க. அதுல இந்த எழுதி போட்டிருக்கேன் பாருங்க, ஐசோ அக்ளூட்டினின் அப்படின்னு சொல்ல பாருங்க, ஐசோ அக்ளூட்டினின். வித்தின் பிராக்கெட்ல என்ன எழுதிருக்கேன் பாருங்க, ஆன்டி ஏ ஆன்டி பி. முக்கியமான கொஸ்டின் சார், டிஓல கேட்ட கொஸ்டின். ஆன்டி ஏ ஆன்டி பி, இன்னொரு வரும். ஆன்டி ஏ ஆன்டி பி அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, ஆன்டிஜன் ஆன்டிபாடி, அதை வச்சு சொல்றோம். அப்படின்னு சொன்னாவே எம் ஞாபகம் வந்துடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐசோ கீமோ அக்ளூட்டினின் வித்தின் பிராக்கெட்ல ஆன்டி ஏ ஆன்டி பின்னு போட்டு வச்சுக்கோங்க. So the having that multiple antigen binding site. ஐசோ அக்ளூட்டினின் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஐசோ அது நத்திங் மிஸ், இது நம்ம ஜெனடிக்ஸ்ல நான் சொல்லியிருப்பேன்ல பிளட் குரூப் நடத்தும் போது. ஐசோ அக்ளூட்டினின் அதாவது ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கு பாத்தீங்களா, அது உருவாக்குறது. ஒரு ஆன்டிஜன் வந்தா அதுக்கு இப்ப ஆன்டிஜன் ஏ வந்து ஆன்டி ஏ ஆன்டி பி உருவாக்குறதுக்கு இந்த ஏர்லியஸ்ட் இம்யூனோகுளோபின் ஐஜிஎம் வந்து ஹெல்ப் பண்ணும். இது நீங்க ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம். ஐசோ அக்ளூட்டினின் ஆன்டி ஏ ஆன்டி பின்னு வந்தாவே ஐஜிஎம் ஞாபகம் பண்ணணும், அவ்வளவுதான். ஏன்னா நம்ம வாட் இஸ் மீன் பை அதெல்லாம் கொஸ்டின் கேட்க போறது கிடையாது, சரியா. இட்ஸ் அதே மாதிரி மல்டிபிள் ஆன்டிஜன் பைண்டிங் சைட் வேற எதுலுமே கிடையாது சார், மல்டிபிள் ஆன்டிஜன் பைண்டிங் சைட். ஏன் சார் அப்படி சொல்றீங்கன்னா, இதுல மொத்தம் பாருங்க 5 இருக்குது. அப்ப இங்க ஒரு ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் நடக்கலாம், இங்க நடக்கலாம், வரிசையா எத்தனை 10 இடத்துல நடக்கலாம். ஏன்னா அதான் மல்டிபிள் அப்படின்னு சொல்றோம், சரியா. அதான் இதோட முக்கியமானது. ஏயுமே அப்படின்னா மல்டிபிள் தானே சார்? அது எப்படி சொல்ல முடியும்? ஏயா இல்ல, அது நான் ஏ வரும்போது சொல்றேன். இப்போ எம் வந்து பென்டாமெரஸ்க்காக நான் அதை சொல்ல வர்றேன், சரியா. அடுத்தடுத்து வரும்போது சொல்றேன் அது. சரி, இது வந்து வித்தியாசமா அந்த 5 இருக்கிறவங்க அப்படி சொல்றோம். இந்த ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் த பிளட் சீரம் இன்ஃபெக்ஷன் ஆல்சோ. இது வந்து பிளட் சீரத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆனா ஐஜிஎம் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணணும், அது தெரிஞ்சுக்கோங்க. போதும் சார், இது அதுக்கு மேல வேண்டாம். அடுத்து ஐஜிஏக்கு வாங்க. இம்யூனோகுளோபின் ஏ மாலிகுலர் வெயிட் பார்த்துக்கோங்க. ஃபவுண்ட் இன், முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபவுண்ட் இன் த எக்ஸ்டர்னல் செக்ரீஷன். அப்ப எங்கெங்க இருக்கும் இம்யூனோகுளோபின் ஏன்னா மில்க், சலைவா, டியரு, மியூக்கஸ் ஆஃப் த பிராங்கியல் ட்ராக்ட், யூரினோஜெனிட்டல் ட்ராக்ட், பிராங்கியல், ஐ மீன் டைஜஸ்டிவ் ட்ராக்ட், அந்த இடத்துல ஃபுல்லா எங்கெல்லாம் செக்ரீஷன் இருக்கும் சார் அங்கெல்லாம் ஐஜிஏ இருக்கும் சார், அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. அப்ப ஐஜிஏனாவே உங்களுக்கு ஞாபகம் வர்றது செக்ரீஷன் ஞாபகம் வந்துடணும், சரியா. ஏ பொறுத்தளவு இங்க பிக்சர் காமிச்சு, இந்த ஒரு பிக்சர் காமிச்சு தான் இந்த ஏ பாருங்க. 4 polypeptide chains, 2 heavy 2 light chain models. இதுல IgA antibody paired with kappa or lambda light chains, 2 heavy chains. அது வந்து ஏன்னா அது ஆல்பான்னு இருக்கிறது, அதுக்கு பேஜ் நம்பர் 36ல பாருங்க, ஃபிகர் நம்பர் 10. ஃபிகர் நம்பர் 10 IgA மட்டும் கொடுத்துருக்கோம் பாருங்க. அதுக்கடுத்து IgD அந்த சைடு இருக்குது, சரியா. அதுல ஏ டயக்ராம் பாருங்க. அதுல சப் கிளாஸ் பொறுத்தளவு 2 இருக்கும் சார். இதுல சப் கிளாஸ் 2 இருக்கு, IgA1 A2 antibody இருக்கு. A2 showing the 2 variable and 1 variable. This will be like 2 variable ஒன்னு இருக்காதான். The disulfide, actually the disulfide between the heavy chain and light chains, அதுக்குள்ளதான் disulfide bond எப்பயுமே சொல்றதுதான். ஸோ இது வந்து டைமெரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் டைன் அந்த 2 இருக்கு பார்த்தீங்களா, 1 2
மல்டி அப்படின்னு சொல்லக்கூடாது. மல்டி வந்து அது பென்டாமிரஸ் தான். எது IgM. இது வந்து டைமெரிக். வெரி எஃபெக்டிவ் டு பைண்டிங் வித் ஆன்டிஜன். ரொம்ப எஃபெக்டிவா இருக்குமா ஆன்டிஜன் பைண்டிங்ல. சரியா? ரைட்டு. இங்கேயும் இந்த ஜே செயின் சொன்ன மாதிரி இந்த இங்கேயும் பாருங்க, இந்த இருக்கு பாத்தீங்களா, இங்கேயும் ஜே செயின் இருக்கும். IgM A. சரியா? அந்த மேக்சிமம் இந்த ஜே செயின்ல இது நோட் பண்ணிக்கோங்க. என்ன அமினோ ஆசிட் அதிகமா இருக்கும்னு கேட்டா, இந்த அளவு கேட்க வாய்ப்பு கம்மி தான், இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. சிஸ்டைன். இந்த சிஸ்டைன் அமினோ, இந்த ஜே செயின்ல சிஸ்டைன் அமினோ ஆசிட் தான் ரிச், அதிகமா இருக்குமா சார். சரியா? சோ 2 chains held with that. இது வந்து ரெண்டு இந்த இடத்துல இது செயின் வந்து ஒரு செயின் மாதிரி கனெக்ட் ஆகுது பதிலா, அது வந்து ஒரு நான் கோவலன்ட் பாண்ட் மூலம் கனெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. சரியா? அது தெரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து 2 டைப் இருக்கு. நல்லா கவனிங்க. IgA ரெண்டு டைப்பு. அங்க அதே தான் நான் சொன்னேன். சீரம் எம், செக்ரிட்டரி எம்னு சொன்னேன். அதே தான் இங்கேயும். சீரம் IgA, செக்ரிட்டரி IgA. சீரம் IgA வந்து மோனோமெரிக்கா இருக்குமா, செக்ரிட்டரி IgA வந்து டைமெரிக்கா இருக்குமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சீரம் IgA, செக்ரிட்டரி IgA. சோ இதுல நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், செக்ரீஷன் சொன்னாவே IgA ஞாபகம் வந்துடணும். அதுல பர்டிகுலரா மியூக்கஸ் செக்ரீஷன். அப்ப பிளே இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் மியூகோசால் இம்யூனிட்டி. மியூகோஸ்னு உங்களுக்கு தெரியும், அலிமெண்ட்ரி கனால்ல அந்த ஒரு மியூகஸ், ஒரு வளவளப்பான திரவத்தை உருவாக்கு பாத்தீங்களா. அப்ப மியூகோசால் இம்யூனிட்டிக்கு எந்த இம்யூனோகுளோபின் கேட்பாங்க. இதெல்லாம் ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். செக்ரீஷனாவே IgA தான். சரியா? So Ig antibodies are good for neutralizing that some epithelial pathogens, and the germinal center of that industrial epithelium cells are mostly B cells and T cells. Secretory IgA, it's effective protection of bacterial infection. Bacterial infection அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? ரைட். இதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்னன்னு கேட்டா, எழுதுனா எழுதிக்கோங்க. IG அதாவது செக்ரட்டரி எஸ்ங்க எழுத மாட்டேங்குது. SIgA அப்படின்னு சொன்னாவே என்ன மீனிங்னா செக்ரிட்டரி இம்யூனோகுளோபின் A. இட்ஸ் மோர் எங்க சார் இருக்கும்னு கேட்டா, தட் இஸ் கால்ட் கொலஸ்ட்ரம். எழுதிக்கோங்க வேணாம். கொலஸ்ட்ரம்னா உங்களுக்கு தெரியும் என்ன மீனிங்னா, பிரஸ்ட் மில்க் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப்டர் த டெலிவரி, ஃபர்ஸ்ட் மில்க் வரல, சீம்பால்னு சொல்லுவோம். சரியா? அங்க IgA வந்து அதுல செக்ரிட்டரி IgA ரிச்சா இருக்கும். சார் வேற எங்கேயுமே IgA இருக்காது சார். ரொம்ப முக்கியமானது. எப்படி பிளாசண்டா வழியா IgG முக்கியமோ அதே மாதிரி கொலஸ்ட்ரம் சொன்னாலே IgA, செக்ரிட்டரி IgA ஞாபகம். சரியா? மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னொன்னு நான் சொல்றது எழுதுங்க. The produced immunity against tapeworm. tapeworm உங்களுக்கு தெரியுங்களா? நாடாப்புழு. நாடாப்புழு எங்க இருக்கு உங்களுக்கு தெரியும்? இன்டெஸ்டைன். சரியா? அப்ப இன்டெஸ்டைன்ல என்ன இருக்கும்? மியூக்கஸ்ல என்ன இருக்கும்? செக்ரிட்டரி IgA. அதான். இதெல்லாம் நான் சொல்லாட்டாலும் ஒரு கெஸ்ட்ல கூட நீங்க ஆன்சர் கண்டுபிடிச்சிடணும். டேப்போம் அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய ஆன்டிபாடி எது அப்படின்னு கேட்டு டக்குன்னு IgA தான் ஞாபகம் வரணும். ஏன்னா அது மியூக்கோசல் செக்ரீஷன். இருந்தாலும் அது அந்த வேர்டா நீங்க எழுதிக்கோங்கன்னு சொல்றேன். செகண்ட் அபண்டன்ட் அமாங் தட், இதுவும் அடுத்த நெக்ஸ்ட் ஒரு 10 to 15% இருக்குமா IgA. ரைட் சார், போதும் IgA பொறுத்தளவு. அடுத்தது IgD. இந்த இருக்கு பாத்தீங்களா, மேல இருக்கு பாருங்க IgD. டெல்டா டைப் சார். இது வந்து மாலிகுலர் வெயிட் பார்த்துக்கோங்க. எப்பயும் சொல்ற கதை தான். லைட் செயின் பொறுத்தளவு கப்பா, லாம்டா, இந்த ரெண்டு. ஹெவி செயின் பொறுத்தளவு டெல்டா டைப். அதுக்காக தான் சீரம் கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கும் ஒவ்வொரு சீரத்திலயும். சார் இதெல்லாம் நீங்க பைகாட் பண்ணிக்கணும். நான் மெட்டீரியல் டேபிள் ஃபார்ம்ல கொடுத்துருப்பேன். சீரத்துல எவ்வளவு கான்சன்ட்ரேட், ஒரு எம்எல்ல எவ்வளவு இம்யூனோகுளோபின் இருக்கும். இம்யூனோகுளோபின் மீன்ஸ் IgA, D, M, அது எல்லாம் நீங்க படிச்சுக்கணும். அதெல்லாம் நீங்க பைகாட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழியே கிடையாது. இதுல பேஜ் நம்பர் 36 இருக்கு, அது நீங்க பாத்துக்கோங்க. சரியா? மெட்டீரியல் கொடுத்துருக்கேன் நானு. IgD has only that CH1, CH3 domains. CH2 domains are absent. வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? அந்த படத்தையே பாருங்களேன். பேஜ் நம்பர் 36ல IgA படத்தையும் IgD படத்தையும் பாருங்க. இந்த IgD வந்து கோழி தோல் உரிச்ச மாதிரி இருக்கு பாருங்க. நடுவுல காணோம். நடுவுல ஒண்ணு காணோம் பாருங்க. இதுதான் கொஸ்டின் சார். மத்த இம்யூனோகுளோபினோட டிஃபரெண்டா இருக்குல்ல. அப்ப கான்ஸ்டன்ட் ஹெவி செயின் டொமைன் இஸ் ஆப்சென்ட். அது பர்டிகுலர் எது? 2 CH1. அந்த படத்தை மட்டும் பாருங்க. நான் சொல்ல பேஜ் நம்பர் 36ல உள்ள படத்தை மட்டும் பாருங்க.
CH1 இருக்கு, அதுக்கு கீழே CH2 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா வந்து 3 தான் கணக்கு. அது நடுவுல தான் 2 இருக்கணும். 2 வந்து ஆப்சென்ட்னு சொல்றாங்க. சரியா? இட்ஸ் a peculiar feature. அதான் கொஸ்டினா வரும். IgD antibody. 2 heavy chains are domain. It's separated because of the no interchain of the disulfide bond. ரெண்டு disulfide interchain இருக்காது. B cell receptor-ஆ இதை ஆக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் சார். D-ல பொறுத்தளவு பெருசால ஒன்றும் பெருசா கிடையாது. ரைட். அடுத்தது IgE. நிறைய தடவை TRB-ல கேட்ட கொஸ்டின் IgE. IgE வந்து எப்சலான் 4 polypeptide chain structures 2 alpha, sorry, not alpha, 2 கப்பா இருக்கலாம் இல்லைன்னா லாம்டா இருக்கலாம். லைட் செயின் பொறுத்தளவு, ஹெவி செயின் பொறுத்தளவு எப்சலான் டைப் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஃபிகர் நம்பர் 37 வாங்க, பேஜ் நம்பர் ஃபிகர் நம்பர் 11, ஃபிகர் நம்பர் 11. சரியா? சோ அதுல IgE கொடுத்துருக்கேன் பாருங்க. சரியா? இதுல ஃபவுண்ட் இன் வெரி லோ கான்சன்ட்ரேஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து என்னன்னா ரொம்ப 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 IgE-ல வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து 0.3%, சாரி 0.3 mg/ml தான் இருக்கும். சார் கண்டிப்பா நான் TRB-ல கேட்கறாங்களோ கேட்கலையோ நான் கேட்பேன், பேர் சொல்லிட்டேன். அந்த ஒவ்வொன்னு ml எவ்வளவு, மாலிகுலர் வெயிட் எவ்வளவு, அதெல்லாம் எதுல ஹை பர்சன்டேஜ் இருக்கும், எது லோ பர்சன்டேஜ் இருக்கும், இதெல்லாம் நான் கேட்பேன், பேர் சொல்லிட்டேன். சரியா? ஏன்னா டயட் லெக்சர்ல கேட்டிருக்காங்க, TRB-லையும் கேட்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எது வித்தியாசமா இருக்கோ அதை நல்லா பாத்துக்கணும்னு சொல்றேன். இதுல என்ன டிஃபரெண்ட், எப்படி அதுல J செயின் வந்து இருக்கோ இதுல என்ன டிஃபரெண்ட் தெரியுமா? that IgE, that antibody, the hinge regions are absent. லாஸ்ட் இயர் கேட்ட TRB கொஸ்டின். எத்தனை பேர் இதை எழுதுனீங்க? இந்த பேஜ் நம்பர் 37ல இந்த லைன், அந்த 2வது பேராகிராஃப்ல முதல் லைன் இதுதான். லாஸ்ட் இயர் கேட்ட TRB கொஸ்டின். IG antibody also the hinge regions are absent. என்ன நீங்க எதுவுமே சொல்ல முடியாது. இந்த இருக்கு பாத்தீங்களா கொஸ்டின், அப்புறம் 37ஆம் பக்கத்துல அந்த 2வது பேராகிராஃப்ல ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கா அப்படின்னு சொல்லி நான் எஸ்கேப் ஆயிடுவேன். நான் நடத்தும் போதும் கிளியரா சொல்லுவேன், நீங்க அதையும் கவனிக்கல, படிக்கவும் இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும்? யாரு சொல்றத கரெக்டா கேட்கறாங்களோ, இந்த இம்யூனாலஜிலாம் நீங்க கிளாஸ்க்கு வரலன்னா இந்த மெட்டீரியல படிக்கவே முடியாது. எங்க கொஸ்டின் வரும்னே உங்களுக்கு தெரியாது. இப்ப நம்ம எங்கெங்க எப்படி கொஸ்டின் வரும்னு சொன்னா தான் உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதுதான் கிளாஸுக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சொல்றேன். ரைட். ஸோ ஹிஞ்ச் ரீஜன் TRB-ல கேட்ட கொஸ்டின் சார். ஏன்னா இது நான் வரைக்கும் நான் ஹிஞ்சை பத்தி ஏதாவது சொன்னா எல்லாத்துலயும் ஹிஞ்ச் இருக்கு அப்படின்னு சொன்னோம். இதுல ஹிஞ்ச் ரீஜன் கிடையாது. அப்ப எக்ஸப்ஷனல் கேஸ் தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. முடிஞ்சு வச்சா? ரைட். இட்ஸ் a 4 constant domain is that CH1, CH2, CH3, CH4 அப்படி இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இன்னொரு கொஸ்டின் இருக்கு. இது இம்யூனோகுளோபின் ஈன்னு சொன்னாவே அலர்ஜி ஞாபகம் வந்துடணும். TRB UG PG-ல கேட்ட கொஸ்டின். அதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா கேட்டா என்ன கேட்பாங்க தெரியுமா? அந்த அலர்ஜில என்ன டைப் ஆஃப் அலர்ஜின்னு கேட்டா டைப் 1. டைப் 1 ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். இட்ஸ் ரோல், இம்பார்ட்டன்ட் ரோல். டைப் 1 அது என்ன சார் டைப் 1, டைப் 2, டைப் 3ன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும் உங்களுக்கு. அதை பத்தி கவலைப்படாதீங்க, தனியா ஒரு 1.5 மணி நேரம் நடத்துவேன். சரியா? ஒரு கிளாஸ் ஃபுல்லா ஹைப்பர் சென்சிட்டிவிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கு, அப்ப சொல்றேன் அதை பத்தி. இப்போதைக்கு சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ ஹெவி செயின் very susceptible to that receptor, the mast cells and the basophils. So IgE is a play important role for cell mediated immunity. கேட்கலாம். IgE வந்து எதுக்குன்னா cell mediated immunity important, and also refer to that protozoans and helminth parasite infection-க்கும் இது ரெஸ்பான்சிபிளா இருக்குமா? புரோட்டோசோவன் அங்க எப்படி நான் டேப்வார்முக்கு ரெஸ்பான்சிபிள் IgA சொன்னோம், புரோட்டோசோவன் ஹெல்மித் பாராசைட்ஸ்க்கு IgE ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னு சொல்றாங்க. சரியா? It causes the degradation of the mast cells. It releases that vasoactive amine, that's a histamine, cytokinin. ஏன் இந்த histamine, cytokinin சொன்னோன்னு உங்களுக்கு என்ன ஞாபகம் தெரியுமா? அலர்ஜி ஞாபகம். இப்ப நம்ம பாடியில ஒரு அலர்ஜி வந்த உடனே IgE தான் உடனே வேலை செய்யும். வேலை செஞ்சு டக்குன்னு அந்த நம்ம மாஸ்ட் செல்ஸ்ல இருந்து ஒரு வாசோ ஆக்டிவ் அமைனை வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த அமைன் பேர் தான் என்னது? ஹிஸ்டமைன், சைட்டோகைனின். அந்த அலர்ஜில இருந்து நம்மளை காப்பாத்துறதே IgE தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் டைப்ஸ். டைப்பை பத்தி இப்ப நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? ரைட். அடுத்தது ஐசோடைப் அண்ட் அயோடோடைப் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப டைப்ஸ் நம்ம ஃபுல்லாவே பார்த்துட்டோம். இதுல adjuvant, antigen, இந்த சப்போஸ் இந்த வேர்டுலாம் ரொம்ப முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா?
வேற ஒண்ணும் இல்ல, ஐசோடைப் அயோடோடைப் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, வேற ஒண்ணு கிடையாது. ஸோ இதுல 5 டைப்ஸ் ஆஃப் ஆன்டிபாடி ஏற்கனவே பார்த்தோம் பாத்தீங்களா. ஃபர்தர் இட்ஸ் வேரியேஷன் இந்த ஐஜிஜி, அதாவது டைப் தான் அப்படி சொல்றாங்க. ஐஜிஜில வந்து ஏற்கனவே நான் சப் டைப் இருக்கு, சப் டைப் 1 2 3 4 அப்படின்னா நிறைய சப் டைப்லாம் அதுல சொன்னேன் நான். இந்த ஐஜிஏல பாருங்க, இந்த டேப் சொல்ல முடியல, ஐஜிஏ மட்டும் தனியா, இந்த ஜே செயின் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐஜிஏ பொறுத்தளவு ஐஜிஜில இதுதான் அந்த பாருங்க. ஐஜிஜில வந்து சப் டைப் வந்து பாருங்க எத்தனை இருக்குன்னு பாருங்க இதெல்லாம் வந்து. ஓகே, சோ மெயினா வந்து தட் ஐஜிஏ ஆன்டிபாடி 2 வேரியபிள் ரீஜன். இதுல அங்க சப் கிளாஸ் வந்து ஐஜிஏல வந்து 2 தான் சார். இதுல 4, ஐஜிஜில 4, ஐஜிஏல 2, ஐஜிஏ 1 and 2. சரியா? The source of the variation is found in that a minor sequence between the protein different individual. சார் அதாவது இந்த வேரியேஷன் சொல்றோம் பாத்தீங்களா, அது சின்ன மைனர் சீக்வன்சி between the protein of the different individual. This variation we are called as a allotype. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்லோடைப், அந்த மெட்டீரியல் இருக்கும் பாருங்க, அல்லோடைப்னு ஒரு வேர்டு கொடுத்துருப்பேன். அந்த அண்டர்லைன் பண்ணி சார், நான் அண்டர்லைன் எங்கெல்லாம் நான் பண்ணிருக்கணும் அதை நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா நான் ஒரு மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணேன்னா ஃபுல்லா ரீட் பண்ணி தான் நான் மேபி இந்த ஏரியால கொஸ்டின் ஹாட் ஸ்பாட் ஆஃப் தி கொஸ்டின் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன திங்க் பண்ணோம் அந்த இடத்துல ஃபுல்லா நான் அண்டர்லைன் பண்ணிருப்பேன் சார். அப்ப நான் மெட்டீரியல் பொறுத்தளவு 10 யூனிட்ல நான் எங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணிருக்கேன் சார். இந்த IG2 வந்து அந்த பிளசண்டால கிராஸ் ஆகுறது இல்லைங்க சார். அது வந்து அது காரணம் வந்து என்ன ரீசன் சார்? அது மாலிகுலர் சைஸ் தான், வேற ஒன்றும் ஸ்பெஷல் அதுல காரணம் கிடையாது. மாலிகுலர் சைஸ் அதான் சார், ஆன்டிபாடி அது லீஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறதுனாலங்களா? ஆமா, அப்படியும் சொல்லலாம். அது வந்து லீஸ்ட் எஃபெக்ட் நெக்ஸ்ட் மாலிகுலர் சைஸ். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் எதுவும் ஆகாம இருக்காங்க, உடனே பிளாஸ் மதர்ல இருந்து பீட்டஸ்குள்ள போறது. சரியா? அதுல கூட இன்னும் ஸ்பெசிபிக்கா அதுல வேணா நான் அடுத்து பாக்குறேன். நான் அதுல நிறைய டைப் நான் பின்னாடி நான் சொல்றேன், அந்த ஒரு டேபிள் வரும், அப்ப நான் சொல்றேன் அதை பத்தி இன்னும் வந்து டீட்டெயில் அதுல ஐஜிஜி பத்தி. சரியா சார்? அதுல மெயினா அந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க, என்ன ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, மாலிகுலர் வெயிட், எவ்வளவு பர்சன்டேஜ், அதை மட்டும் நீங்க பாருங்க. ஓகே, நான் அதை பத்தி நான் இன்னும் டீட்டெயில் வரும்போது நான் சொல்றேன் சார். ஓகே, இதுல இந்த அல்லோ டைப் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க சார். ஐ மீன் ஐசோடைபிக். இது என்ன சார்னா, ஒன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஆன்டிஜன் இன்ஜெக்டட் இன்டு தி another ஸ்பீசிஸ், இட் வில் பி ரெகக்னைஸ்ட் as a foreign. இதை நான் கிளாஸ்ல இருந்து ஒரு 10 தடவையா இந்த வார்த்தை நான் சொல்லியிருப்பேன். இப்ப எனக்கு உள்ள ஒரு ஆன்டிஜன் உங்களுக்கு உள்ள செலுத்தினா அந்த ஆன்டிஜன் உங்க பாடியில என்ன நினைக்கும், அது ஃபாரின் ஆன்டிஜன் சொல்லும். இதுக்கு பேர் தான் ஐசோடைப், ஐசோடைபிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. So third group of the phenotypic variations are found in the amino acid sequence of the protein, the light chain and the heavy chain. The protein of antigen binding site of that hyper variable protein. Such variable protein the iodotype னு சொல்லுவாங்க. And collectively we can say that isotype. Sorry, iodotype. இந்த isotype and allotype and iodotype இது மட்டும் இந்த பேஜ் நம்பர் 38ல உள்ளது மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க சார். வேற ஒண்ணும் வேண்டாம், ஸ்பெசிபிக்கா சொல்லாட்டாலும் இந்த 3 வார்த்தை கொஸ்டினா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது பிரைன் ரியாக்டிவ் ஆன்டிபாடி அண்ட் டிசீஸ். இதெல்லாம் நம்ம டைரக்டா சிலபஸ்ல ஒண்ணும் கிடையாது சார். சும்மா நீங்க ஜஸ்ட் பேஜ் நம்பர் 38 39 ஜஸ்ட் அந்த கொஞ்சம் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கல, அதை ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு சம்மரி கொடுத்துருக்கேன். இவ்வளவு நேரம் நடத்தினத எக்ஸாமுக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும் எத்தனை பேஜ், ஒரு 1/2 பேஜ் கொடுத்துருக்கேன். இந்த சம்மரின்னு கொடுத்ததவா படிக்காம போவே கூடாது. நான் சொன்னது எல்லாம் முக்கியமானது ஃபுல்லாவே இந்த சம்மரியில இருக்கும். சரியா? ரைட். இப்ப இந்த டேபிளுக்கு வாங்க. இப்ப இந்த ஒரு டேபிள் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் அந்த டேபிள பைகாட் பண்ணே ஆகணும்னு நான் சொல்லிட்டேன் நான். சோ இதுல வந்து ஐஜிஜில இருந்து EE வரை கொடுத்துருக்கேன். செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட், மாலிகுலர் வெயிட். இங்க பாருங்க, இதுல மாலிகுலர் வெயிட் டால்டன் லெவல்ல கொடுத்துருக்காங்க. அங்க கிலோ டால்டனா ஏதோ ஒன்று சொன்ன நினைக்கிறேன் அங்க. சோ எந்த புக்கை பார்த்து எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவை நான் 2 லோக்கல் ஆதர் புக்கும் கொடுத்துருக்கேன், ஸ்டாண்டர்ட் ஆதர் புக்கும் கொடுத்துருக்கேன். நீங்க ரெண்டையுமே நீங்க பாத்துக்கோங்க. எப்படி கேட்டாலும் சரி மாலிகுலர் வெயிட். ஆனா என்ன, மாலிகுலர் வெயிட் வந்து புக் டு புக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த இதுல டிஸ்பிளேல மாலிகுலர் டால்டன்ல சொல்லியிருக்கோம் சார். அதுல இங்க வந்து 90,000 கொடுத்துருக்கு, அங்க 1 லட்சம் கொடுத்துருக்கு. அப்படிலாம் எனக்கு போன் பண்ணி கேட்க கூடாது. அது புக் டு புக் டிஃப்ரெண்ட் ஆகும். ரொம்ப ஒரு 5,000 to 10,000 டிஃப்ரெண்ட் இருக்கும். அது பெருசா எடுத்துக்கிட வேண்டாம். சரியா?
ரைட். அது மாதிரி லைட் செயின் என்ன செயின், ஹெவி செயின் என்ன, வேலன்சி ஆஃப் ஆன்டிஜன் பைண்டிங் சைட்டு, சீரம் இந்த இருக்கு பாருங்க, இதெல்லாம் படிச்சிருங்க. நான் டிக் அடிச்சது முக்கியம். சீரம் இம்யூனோகுளோபின் லெவல்ல எவ்வளவு இருக்கும், அதுல ரொம்ப லோவா இருக்குது பாத்தீங்களா, IgE தான் இருக்குலே லோ. சரியா? அதுமே ஹாஃப் லைஃப் எவ்வளவு இருக்கும் பாருங்க. இது என்ன சார், இதெல்லாம் கெமிக்கல், பிசிகோ கெமிக்கல். அதுக்கு கீழே இருக்கு பாருங்க டேபிள், பயாலஜிக்கல். இது என்ன சார், பிளஸ் மைனஸ், பிளஸ் மைனஸ்னா, பிளஸ்னா அதோட ஆக்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம், மைனஸ்னா இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அப்ப எல்லாத்துலயும் பிளஸ், ஒண்ணுல மட்டும் மைனஸ் இருந்தா அதான் சார் கொஸ்டின். அதான் கொஸ்டின். எல்லாத்துலயும் மைனஸ்ல இருந்து ஒண்ணுல மட்டும் பிளஸ் இருந்தா அதான் கொஸ்டின், டிஆர்பி கொஸ்டின். நீங்க வேற நான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ண போறதே கிடையாது. அதை மட்டும் நீங்க இந்த டேபிள்ல பாத்துக்கோங்க. ஓகேவா? ரைட். தட்ஸ் ஆல் அபவுட் ஆன்டிபாடி. 1.5 hour ஆச்சா? ஒரு கிளாஸ் ஆயிருக்கு. இதுல ரெகுலர் கிளாஸ்னா ½ an hourல முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். ரெகுலர் கிளாஸ்னா உண்மையிலே சொல்றேன், ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப லேட் ஆகுது சார், ரொம்ப லேட் ஆகுது. ரெகுலர் கிளாஸ்லாம் வந்து டைரக்ட் கிளாஸ்லாம் இம்யூனோகுளோபின் ஸ்ட்ரக்சர்லாம் ½ an hour தான், நடந்துட்டு போயிட்டே இருப்பேன். ரைட், பரவாயில்ல. இப்ப ஆல்மோஸ்ட் 1.25 மணி நேரம் நடத்திருக்கேன். ஒரு கொஸ்டின் சார் ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். சார் அந்த IgT ஆன்டிபாடியில வந்து டைசல்பைடு வந்து ஆப்சன்ட் அப்படின்னு இருக்குங்க சார். அதே IgE ஆன்டிபாடியில வந்து டைசல்பைடு பிரசன்டா இருக்கு, அந்த பாண்ட்ஸ் 2 ஹெவி செயின் ஜாயிண்ட் ஆகுது. பட் அதுல வந்து ஹிஞ்ச் ரீஜன் இஸ் ஆப்சன்ட்னு வருது. அது ஆமா, ரெண்டையும் கொஞ்சம் அததான் எனக்கு சொல்றேன். ஹிஞ்ச் எக்ஸ்பிளைன் ரீஜன் வந்து பண்ணுங்க சார். அவங்க என்ன சொல்றாங்கன்னா டைசல்பைட் பாண்ட தான் சொல்றாங்க. மெயினா வந்து அந்த ஹிஞ்ச் ரீஜன்ல வந்து 2 ஹெவி செயின் இருக்குல்ல சார், இந்த இடத்துல இப்ப இதுக்கு நடுவுல தான் ஹிஞ்ச் ரீஜன் இருக்கும். ஒரு பிக்சர் கூட இருந்துச்சு, இருங்க ஒரு நிமிஷம். IgE தானே, கொஞ்சம் தெளிவா காமிங்க சார் கொஞ்சம். இந்த ஒரு நிமிஷம். இதுல IgA இந்த இதுல இந்த இருக்குல்ல IgA, இந்த ஹிஞ்ச் ரீஜன் இருக்கா, இந்த இருக்கா. அப்ப இது ஹிஞ்ச் ரீஜன்ல வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கும்னா, இது வந்து டைசல்பைட் பாண்ட்ல தான் கனெக்ட் ஆயிருக்கும். சரியா? அந்த ரீஜன் அங்க வந்து டைசல்பைட் பாண்ட் இல்லைன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். நீங்க ரொம்ப போட்டு அதை அனலைஸ் பண்ண வேண்டாம். IgE-ல ஹிஞ்ச் ரீஜன் கிடையாது, அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல ஒண்ணும் பெருசா ஒண்ணும் கேட்க மாட்டாங்க. ஓகே, அது மாதிரி அலர்ஜி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மாஸ்ட் செல்ஸ், பேசோபில்ஸ், சரியா, ஆன்டிபாரசைட்டிக் ஆக்டிவிட்டி, அந்த மாதிரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மை சார், ப்ளீஸ். சொல்லுங்க சார். ஒண்ணுல சார், நார்மலா இப்ப இந்த ஆன்டிஜன் வந்து RBC உடைய ப்ரோபரப்ல அந்த செல் மெம்பர்ல இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஆன்டிபாடி வந்து பிளாஸ்மான்னு சொல்றோம். ஆக்சுவலி இங்க வந்து ஒயிட்ல தான் வெள்ளை அணுக்கள் புற செல்ல இருக்குங்களா, இல்ல வந்து சர்ஃபேஸ்ல இருக்கிறது தான் ஆன்டிபாடிங்களா? இல்ல சார், அது நன்றி நடத்தவே இல்ல. நீங்க சொல்ற புரியுது. அந்த ஆன்டிபாடி RBC உடைய செல் சவுல இருக்குங்க. இந்த ஆன்டிபாடி புற வெள்ளை அணுக்களுடைய அந்த சவுல இருக்கிற மாதிரி தான் பிளாஸ்மாவுல இல்ல இல்லைங்களா? நோ ஆன்டிபாடி இந்த பிளாஸ்மா. நீங்க என்ன சொல்றீங்கன்னே தெரியல சார். ஆன்டிஜன் வந்து நம்ம RBC உடைய புறப்பரப்புல இருக்குன்னு சொன்னோம் சார். ஓகே. இப்ப நம்ம ஆன்டிபாடி நடத்துற 12th போர்ஷன்ல பாக்குறோம். இந்த ஆன்டிபாடி எங்க இருக்குன்னு சொல்றோம்னாக்க நம்ம பிளாஸ்மால இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே இந்த ஆன்டிபாடி புறா எல்லாமே பாத்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள், அதாவது டிஃபரெண்ட் டைப் ஆஃப் WBC மேல ப்ராப்பரா இருக்க மாதிரி வருது. அதுக்கு சொல்ல வரேன். ரைட். அதாவது அது இன்னும் நான் ஓப்பனா சொல்றேன், அது இன்னும் நான் நடத்தவே ஆரம்பிக்கலாம். ஏன்னா அது தனி டைட்டில் வந்து என்ன டைட்டில்னா ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு. சரியா? அப்ப நீங்க சொன்ன அந்த டவுட் அது ஃபுல்லா டீடைலா நடத்துவேன். ஒரு ஆன்டிபாடி எப்படி நம்ம ஒரு RBC-ல சுத்தி ஆன்டிஜன் இருக்கு, A ஆன்டிஜன், B ஆன்டிஜன் சொல்றோமோ, அதே மாதிரி ஆன்டிபாடி எங்க இருக்கும், அது எப்படி சிந்தசிஸ் ஆகுது, அது எப்படி மல்டிபிள் ஆகுது, அது தனி ஒரு டாபிக் இருக்கு சார். அப்ப ரொம்ப டீடைல் நான் சொல்றேன். ஓகே சார். ஓகே சார். ரைட். எனிவே இன்னைக்கு ஒரு கொஸ்டினுக்கு இன்னைக்கு நம்ம நடத்திருக்கோம். ஏன்னா டைமும் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட். இந்த ஒரு கொஸ்டின் நடத்திருக்கோம். இன்னைக்கு நடத்துனதுல ஒரு கொஸ்டின் கண்டிப்பா TRB-ல வரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு டைம் ஆனவர் இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். தேங்க்யூ. 1 minute வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. 1 minute.